वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पंगुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतं स्यात् श्रीचैतन्यं नमामि तं। हरे कृष्णா. சோ நேத்து நம்ம பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு? பகவானுக்கு நிகரான தன்மையுடையவர் மைத்ரேயர். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஜடப்பொருளிலிருந்து உயிர் உற்பத்தி பண்ண முடியாது. வெரி குட். மனித பிறவை கிடைத்தும் அதை பயன்படுத்தி கொண்டு பகவானின் திருவடியை அடைய வேண்டும். 3 பாயிண்ட் நீங்களே சொல்லிட்டீங்க. தயிர் எப்படி உண்டானதோ அது போல மகத்துவம் குணங்களின் சேர்க்கையால் பிரபஞ்சம் உண்டாகுது. மாதாஜி எப்படி கிடைத்தாரதோ அது போல மகத்துவம் குணங்களின் சேர்க்கையால் மாற்றம் அடைந்து இந்த பிரபஞ்சத்துல உயிர்கள்லாம் வருது. அந்த மாதிரி மகத்தத்துவம். சோ காலத்தினுடைய ஆதிக்கம், பகவானுடைய மேற்பார்வை, அதுக்கப்புறம் குணங்களினுடைய சேர்க்கை எல்லாமே இருக்கு. ஓகே, ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. ஜட இயற்கையின் மீது காரண உதக சாயோ அவருடைய பார்வை செலுத்துறது மூலமா தான் இந்த படைப்பு படைக்கப்படுகிறது. அது மாதிரி பொய் அகங்காரத்தினாலதான் அந்த பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்காக எல்லா வசதிகளையும் பகவான் செஞ்சு கொடுக்குறாரு. ஆனா அத அவங்க கொஞ்சம் சுதந்திரமும் கொடுத்துடுறாரு. ஆனா அத அவங்க நல்ல முறையில பயன்படுத்திக்கணும். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண மாதாஜி. விஞ்ஞானி எந்த ஜட பொருளை வைத்து ஜீவராசிகளை உருவாக்க முடியாது, அவளால எதுவுமே பண்ண முடியாது. தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம். இன்னைக்கு 29வது பதம் படிக்கணும். இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். இன்னைக்கு விருந்தாவன் தாஸ் தாக்குரார் அவருடைய அவதார தினம், அவர் பிறந்த தினம். விருந்தாவன் தாஸ் தாக்குரார் யாரு அப்படின்னு கேட்டோம்னா, எப்படி கிருஷ்ணர் அவதரிக்கும் போது கிருஷ்ணருடைய நித்திய சகாக்கள்லாம் இந்த உலகத்துல அவதரிச்சாங்களோ, அதே மாதிரி பகவான் சைத்தன்ய மகாபிரபு வரும்போது கிருஷ்ணலீலால இருக்கிறவங்க எல்லாம் திரும்ப சைத்தன்ய லீலாலையும் கலந்துக்கிறாங்க. அதான் நம்ம பாக்குறோம், பஞ்சதத்துவ பாக்குறோம். பலராமர் நித்யானந்தர், மகாவிஷ்ணு அத்வைதர், ஸ்ரீமதி ராதாராணி கதாதர், ஸ்ரீவாஸ் தாக்கூர் நாரதர், இப்படி எல்லாரும் வர்றாங்க. அதே மாதிரி விருந்தாவன் தாஸ் தாக்குரார் வியாசரே தான். வியாசரே சைத்தன்ய பாகவதம் எழுதியிருக்கார். இப்ப நம்ம கிருஷ்ணனுடைய லீலைகளை இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல படிக்கிறோம்.
அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவோட லீலைகள் அதை வந்து நம்ம சைத்தன்ய பாகவதம் அப்படிங்கிற அந்த கிரந்தத்தை கொடுத்தவர் விருந்தாவன் தாஸ் தாக்கூரார். அவருடைய அவதார தினம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் சைத்தன்ய சரிதாமிருத்தம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி எழுதியிருக்கார். ஸோ அது டீட்டெயிலான சப்ஜெக்ட். ஆனாலும் இன்னைக்கு அவருடைய அவதார தினம், அதனால அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அவருக்கு ஒரு ஜெய், விருந்தாவன் தாஸ் தாக்கூரார் கி ஜாய் அப்படின்னு சொல்றது நமக்கு எல்லா மங்களங்களையும் கொடுக்கக்கூடியது. அது இணைய பாகவத ஸ்லோகத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். பதம் 29. மகத்தத்வாத் விகுணர்வாத் அகம் தத்துவம் வியஜாயத காரிய காரண கர்த்தாத்மா பூதேந்திரிய மனோமயः வைகாரிகஸ்தைஜஸ் தைஜசஸ்ச தாமசஸ்சேதி அகம் த்ரிதா. ஸோ இந்த 3 விஷயம், வைகாரிகஸ், அப்புறம் ரஜஸ், தமஸ். வைகாரிகஸ்னா சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மிகப்பெரிய காரண உண்மை எனப்படும் மகத்தத்துவம் பொய் அகங்காரமாக உருமாறுகிறது. இந்த பொய் அகங்காரமானது காரணம், விளைவு மற்றும் செய்பவர் என 3 நிலைகளில் தோற்றுவிக்கப்படுகிறது. மனதளத்தில் உள்ள இத்தகைய செயல்கள் அனைத்தும் பஞ்சபூதங்களையும் ஸ்தூல புலன்களையும் மற்றும் மனக்கற்பனையையும் ஆதாரமாக கொண்டுள்ளன. பொய் அகங்காரமானது சத்துவம், ரஜஸ், தமஸ் என்னும் 3 குணங்களில் பிரதிநிதிக்கிறது. ஸோ இப்ப நம்ம வந்து தண்ணி அப்படின்னு சொன்னோம்னா கெமிஸ்ட்ரி லேப்ல வந்து H2O அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. இத்தனை ஹைட்ரஜன் மாலிக்யூல், இத்தனை ஆக்சிஜன் மாலிக்யூல் சேர்ந்து வரும்போது அது வந்து தண்ணி ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பாகவதம் மாதிரி அந்த மாதிரி டீட்டெயிலாம் கிடையாது. நம்ம கெமிஸ்ட்ரி படிக்கிற மாதிரியோ பிசிக்ஸ் படிக்கிற மாதிரியோ கிடையாது பாகவதத்துல. இங்க வந்து படைப்பு அப்படிங்கிறது இன்னொரு முறையில சொல்லப்படுது. படைப்பு எப்படி நிகழுது அப்படிங்கிறது இன்னொரு முறையில, ஒரு மெத்தட்ல சொல்லப்படுது. ஸோ இங்க நம்ம வந்து மகத்தத்துவம்னு பார்த்தோம். மகத்தத்துவம் எல்லாமே ஒன்னா இருக்கு. ஸோ அந்த மகத்தத்துவம் பகவானுடைய பார்வை பட்டு பொய் அகங்காரமா அது வந்து உருமாறுது. அந்த பொய் அகங்காரம் காரணம், விளைவு, காஸ் அண்ட் எஃபெக்ட். இதை வந்து படைப்பு முழுக்க நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு விளைவு இருக்கு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இட்லி இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? இட்லி மாவு காரணம். இட்லி மாவு காரணம், இட்லிங்கிறது காரியம். சரியா? அப்போ அந்த இட்லி மாவு காரணம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அதாவது அது காரியம்னு வச்சுக்கிட்டோம்னா, அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அரிசி உளுந்து காரணம், இட்லி மாவு காரியம் இல்லையா? அப்ப அந்த அரிசி உளுந்து காரியம்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க அதை விதைச்சு யார் பண்ணாங்களோ அவங்க யாரு? காரணம். சரியா? இந்த காரண காரிய இதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். படைப்பு முழுக்கவே இதை ஞாபகம் வச்சுக்கணும். காரணம், காரியம், இந்த 2ஐயும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு இடத்துல என்ன ஆகும்? காரியம் காரணமாகும், அப்புறம் விளைவு வந்து இன்னொரு பை ப்ராடக்ட் வரும். ஒரு காரணம் காரியம் ஆகும். இப்போ நம்ம வந்து இட்லி காரணம் காரியம்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு காரணமா இருக்கிறது இட்லி மாவுன்னு பார்த்தோம். அப்ப இட்லி மாவு காரியம் அப்படின்னாக்க, விளைவு அப்படின்னாக்க அதுக்கு காரணமா இருக்கக்கூடியது அரிசி உளுந்து அப்படி பார்த்தோம். அந்த மாதிரி இது மாறிக்கிட்டே போகும். விளைவு, புது புது விளைவுகள் வந்துகிட்டே வரும். இதை நம்ம வந்து இப்படிதான் வச்சுக்கணும். அதனால இந்த காரண காரிய இது வந்து கர்த்தா, இந்த 3 இருக்கு. காரணம், காரியம், அதப்புறம் அதை செய்பவர் அப்படின்னு. பொருளுரை மீனா மதிச்சு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண. ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாதா ஜெய். மூல ஆன்மீக இருப்பில் நிலை பெற்றுள்ள தூய ஜீவராசி பகவானின் நித்திய தொண்டன் எனும் தனது உண்மை நிலையை முழுமையாக உணர்ந்திருக்கிறான். இத்தகைய தூய உணர்வில் உள்ள எல்லா ஆத்மாக்களும் முக்தி அடைந்தவர்கள் என்பதால் அவர்கள் பல்வேறு வைகுண்ட லோகங்களில் நித்திய ஆனந்தத்துடனும் அறிவுடனும் வாழ்கின்றனர். பௌதிக சிருஷ்டி இவர்களுக்காக படைக்கப்பட்டது அல்ல. நித்திய முக்தர்கள் என்று அழைக்கப்படும் முக்தியடைந்த ஆத்மாக்களுக்கும் பௌதிக சிருஷ்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பௌதிக சிருஷ்டி பரமபுருஷருக்கு அடிபணிய மறுக்கும் ஆத்மாக்களுக்கென உள்ளது. இத்தகைய அடக்கியாளும் உணர்வுதான் பொய் அகங்காரம் என்று அழைக்கப்படுகிறது. 3 ஜட இயற்கை குணங்களில் தோன்றும் இதற்கு மன கற்பனையில் மட்டுமே இருப்பு உள்ளது. சத்துவ குணத்தில் உள்ளவர்கள் அனைவரையும்
கடவுள் என்றே நினைக்கின்றனர். இவ்வாறாக பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட முயலும் தூய பக்தர்களைக் கண்டு இவர்கள் நகைக்கின்றனர். ரஜோகுணத்தினால் திமிர் பிடித்தவர்கள் பல வழிகளில் ஜட இயற்கையை அடக்கி ஆள முயல்கின்றனர். அவர்களில் சிலர் பொதுநலத் தொண்டில் ஈடுபடுகின்றனர். ஆனால் அவர்களுடைய திட்டங்கள் பொய் அகங்காரத்தை அடிப்படையாக கொண்டுள்ளன. இப்பொய் அகங்காரமானது பகவானுடன் ஒன்றாகிவிட வேண்டும் என்ற எண்ணம் வரை விரிவடைகிறது. கடைசி வகுப்பைச் சேர்ந்த அறியாமலில் உள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஸ்தூல உடல்தான் ஆத்மா என்று தவறாக வழி நடத்தப்படுகின்றனர். இவ்வாறாக அவர்களுடைய எல்லா செயல்களும் உடலை மட்டுமே மையமாக கொண்டுள்ளன. இத்தகைய மனிதர்கள் அனைவருக்கும் பொய் அகங்காரத்தில் செயற்பட வாய்ப்பளிக்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் போன்ற சாஸ்திரங்களின் உதவியை பெறவும் பகவான் அவர்களுக்கு உதவுகிறார். இவ்வாறாக கிருஷ்ண விஞ்ஞானத்தை புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்வை அவர்கள் வெற்றியுடையதாக செய்து கொள்ள முடியும். எனவே பொய் அகங்காரத்தில் சிக்குண்ட சீவ ராசிகளுக்காகவே பௌதிக சிருஷ்டி உள்ளது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பிரபுபாதிய பொருளுரை எப்பவுமே வந்து பக்தியை அடிப்படையா வச்சுதான் இருக்கும். பக்தி அப்படிங்கிறத அடிப்படையா வச்சு நம்ம என்ன செய்யணுமோ அதை தான் பிரபுபாத் பொருளுரையில எழுதுவார். ஸோ நம்ம ரொம்ப வந்து டெக்னிக்கல் விஷயம், இது எப்படி அப்படி மாறுச்சு, இது எப்படி இப்படி மாறுச்சு அப்படிலாம் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண தேவை கிடையாது. ஸோ இங்க என்ன பிரபுபாத் என்ன சொல்ல வர, வைகுண்டத்துல இருக்கிறவங்களுக்காக இந்த பௌதிக உலகம் படைக்கப்படலை, அவங்களுக்கும் இந்த பௌதிக உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு உதாரணம் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, இப்போ ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா அந்த ஊருக்கு ஒரு நாட்டுக்கு உண்டான சட்டங்கள் இருக்கும் இல்லையா? அந்த நாட்டில் நிறைய குடிமக்கள் இருப்பாங்க. அந்த குடிமக்களுக்கான சட்டங்கள் அந்த நாடு வந்து சட்டங்கள்லாம் போட்டிருக்கும். அந்த சட்டத்தை மதிச்சு நடக்கிறவங்களுக்கும் அந்த சிறைக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த நாட்டுல சிறையும் இருக்கும், ஆனா அந்த சிறை அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது இல்லையா? யாராவது வந்து சிறைச்சாலையை பத்தி யாராவது யோசிக்க போறாங்களா? அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க இருப்பாங்க. ஆனா அந்த நாட்டிலேயே நாட்டினுடைய சட்டத்தை மதிக்காத அந்த நாட்டுடைய பிரஜைகளும் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்காக என்ன அரசாங்கம் என்ன படைச்சு வச்சிருக்கு? சிறைச்சாலையை படைச்சிருக்கு. அப்ப யாரு குற்றம் செய்யறாங்களோ அவங்க எதை பத்தி கவலைப்படணும்? சிறைச்சாலை, அவங்க வந்து காவல்துறை, சிறைச்சாலை பத்தி எல்லாம் அவங்க கவலைப்படணும். சோ குற்றம் செய்யாத குடிமக்கள் அதை பத்தி அவங்க கவலைப்பட தேவையே கிடையாது. அந்த மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமும் பகவானுடையதுதான். ஆனா வைகுண்ட லோகங்கள்ல அவருடைய நித்திய சகாக்கள், அவருடைய பரிபூரணமான பக்தர்கள் அங்க ஆனந்தமா அங்க அவரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா யார் அவருக்கு அடிப்பணியை மறுக்கிறாங்களோ, எந்த ஆத்மாவுக்கு அந்த குணம் இருக்கோ, அடிப்பணியை மறுக்கக்கூடிய அந்த குணம் இருக்கோ, அந்த ஆத்மாக்களுக்காக இந்த பௌதிக உலகம் படைக்கப்படுது. சோ அந்த அடிப்படையை மறுக்கிறது அப்படிங்கிறது செயற்கையானது. அது வந்து கற்பனையில தான் முடியும்னு பிரபுபா சொல்றார். உண்மையிலே முடியாது, கற்பனையில தான் முடியும். நம்ம வந்து ஹிரண்யகசிபுவை பத்தி பாக்குறோம். சோ அவன் ஹிரண்யகசிபுவுடைய தவ வலிமை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க தேவர்களை எல்லாம் அடக்கி ஆண்டார். அப்படி இருந்தும் அவரால் என்ன பண்ண முடியல? பகவானை எதிர்த்து நிற்க முடியல. நரசிம்மர் வந்தோடனே என்ன ஆச்சு? ஹிரண்யகசிபு அப்படி சின்ன ஒரு பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டார் நரசிம்மர். சோ கற்பனையாத்தான் என்ன நினைக்க முடியும்? நான் கடவுளை விட பெரியவன் அப்படின்னு ஒருத்த கற்பனையில தான் நினைக்க முடியும். என்னால வந்து இந்த ஜட இயற்கையை வந்து அடக்கி ஆள முடியும் அப்படின்னு நம்ம கற்பனையாத்தான் நினைக்க முடியுமே தவிர உண்மையிலேயே அதை நம்மளால என்ன பண்ண முடியாது. சோ சத்துவகுணத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் நானும் கடவுள் நீயும் கடவுள் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. ரஜோகுணம் இருக்கிறவங்க அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லாம இருக்காங்க. தமோகுணத்துல இருக்கிறவங்க ரொம்ப தாழ்ந்த நிலையில இருக்காங்க. அதே சமயம் பகவான் நம்மள அப்படியே விட்டுறல. சரி எனக்கு அடங்கலையா நீங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டுறல. சாஸ்திரங்களை கொடுத்து அதை வந்து பிரச்சாரம் பண்றதுக்கான ஆச்சாரியர்களே அனுப்பி வச்சு நம்ம திரும்ப வந்து நல்வழிப்படுத்தி நம்ம வந்து வைகுண்டத்துல போய் பகவானோட சந்தோஷமா வாழ்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பகவான் பண்றார். அதை பயன்படுத்திக்கிறவங்க வாழ்க்கையில வெற்றி அடைகிறாங்க. பயன்படுத்திக்காதவங்க திரும்ப திரும்ப இந்த பௌதிக உலகத்திலேயே இருந்து அவங்க வந்து இதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழியே தெரியாம அவங்க வந்து அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது வீணாயிடுது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப பகவத் பக்தர்கள் வந்து எந்த குணத்துல இருப்பாங்க மாதாஜி? சுத்த சத்துவ குணத்துல இருப்பாங்க.
ஓ, சுத்த சத்துவகுணம். ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. சோ இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய சத்துவகுணம் ரஜோகுணம் கலந்தது. இங்க வந்து சுத்த சத்துவம் கிடையாது. ஆனா பகவத் பக்தர்கள் தூய்மையான சுத்த சத்துவ குணத்துல இருக்காங்க. பௌதிக உலகத்துல சத்துவகுணத்துல ஒருத்தர் இருந்தாலும் ஒரு துளியாவது ரஜோகுணம் கலந்து இருக்கும். ரஜோகுணத்தினுடைய கலப்பு இல்லாம இங்க வந்து சத்துவகுணம் இருக்க முடியாது. ஆனா உன்னதமான பக்தர்கள், தூய பக்தர்கள் சுத்த சத்துவ குணத்துல இருக்காங்க. சோ அதனால்தான் பிரபுபாத் மாதிரி இருக்கக்கூடிய பக்தர்களால என்ன பண்ண முடியுது, உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ண முடியுது, எல்லாரையும் ஏத்துக்க முடியுது. ரஜோகுணம் இருந்தா எல்லாம் எல்லாரையும் எல்லாம் ஏத்துக்க முடியாது. ரஜோகுணத்துடைய கலப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எனக்கு பிடிக்காதவங்க, இவங்க எனக்கு பிடிச்சவங்க, இந்த பாகுபாடு எல்லாம் வரும். சோ எங்க டீச்சர், எங்க பக்தி வைபவ் டீச்சர் வந்து ஒரு உதாரணம் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னாக்க, ஒரு ஆப்பிரிக்கன் டிவோட்டி ஒருத்தர், ரொம்ப நல்ல பக்தராம், ரொம்ப நல்ல தீவிரமா பக்தி பயிற்சி பண்ணிட்டு இருந்த ஒரு பக்தராம். சோ அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து, ஆப்பிரிக்காக்காரரு, இந்தியாவுக்கு வந்து அவர் வந்து இருந்திருக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இஸ்கான்ல இருந்து நல்லா புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது, சேவை பண்றது அப்படிலாம் இருந்திருக்கிறாரு. ஆனா அவருக்கு வந்து ஸ்ரீ சம்பிரதாயத்துடைய தாக்கம் அதை வந்து அவருக்கு ரொம்ப வந்துருச்சு. ராமானுஜரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு அது மேல ரொம்ப ஈர்ப்பு வந்துருச்சு. அப்புறம் அவர் என்ன பண்றாரு, ஸ்ரீ சம்பிரதாயத்துல போய் இஸ்கானை விட்டுட்டு ஸ்ரீ சம்பிரதாயத்துக்குள்ள போறாரு. ஆக்சுவலா ஸ்ரீ சம்பிரதாயத்துலன்னா மற்ற நாட்டு மக்கள் எல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க, உங்களெல்லாம் முடியவே முடியாது. அப்போ அவர் அந்த வித்தியாசத்தை பாக்குறார். அங்கவும் பார்த்தோம் அப்படின்னாக்க, நீங்க என்னதான் கோட்பாடுகள் எல்லாம் கடைபிடிச்சாலும் சரி, நீங்க என்னதான் பண்ணாலும் சரி, கர்ப்பகிரகத்துக்குள்ள எல்லாம் உங்களை அனுமதிக்கவே மாட்டாங்க. சேவை கொடுத்தாலும், பகவானுடைய சேவை கொடுத்தாலும் அவங்க அந்த சேவையில வேறுபாடு பாக்குறாங்க. பூஜாரி சேவைன்னா இன்னாதான் செய்யணும், மற்ற சேவைகள், பகவானுக்கு நெருக்கமான தொடர்புடைய சேவைகள் யாரும் வந்து இன்னொருத்தவங்க செய்ய முடியாது, குறிப்பிட்ட ஒரு வகுப்பினர் தான் செய்யணும். ஆனா அதே சமயத்துல வெளியில சேவைகள் நீங்க வந்து கூட்டி பெருக்கலாம், பசுமாடு அந்த பசுவெல்லாம் பராமரிக்கலாம். நான் அந்த சேவையை குறைச்சு சொல்லல. ஆனா பிரபுபாதர் வந்து அந்த வித்தியாசம் பார்க்கல. பிரபுபாதர் வந்து எல்லாரையும் ஆத்மாவை பார்த்தார். ஆத்மாவை பார்த்து யார் வந்து பகவத் பக்தியோட இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் பிரபுபாதர் கொடுத்தார். ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னாக்க, இஸ்கான் அந்த ஜுகு டெம்பிளுடைய அந்த வரலாறு பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே ரொம்ப ஒரு என்ன சொல்றது, பக்தியில நம்ம வந்து ஆழ்வார்கள் எல்லாம் அப்படிலாம் பார்த்திருக்கோம், ரொம்ப பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு பயிற்சி பண்ணி புதுசா வந்த பக்தர்கள் கூட அந்த ராதா ராஸ்பிகாரி அவங்கள காப்பாத்துறதுக்காக உயிரே கொடுக்க தயாராங்க. அந்த மாதாஜிஸ் வந்து அப்படி கைய வச்சு, அதுக்குள்ள போக முடியாது நீங்க, இந்த கலகக்காரர்கள் எல்லாம் வந்து கோவில, அப்போ சின்ன டென்ட் தான் போட்டு பிரபுபாதர் வந்து ராதா ராஸ்பிகாரியை வச்சிருந்தார். அவர் சொன்னார், அவங்கள்ட்ட ப்ரே பண்ணிட்டார், உங்களுக்காக நான் கண்டிப்பா ஒரு பெரிய கோவில் கட்டி தருவேன், அது வரைக்கும் நீங்க பொறுமையா இங்க இருங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்கள அங்க வச்சிருந்தார். அப்போ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து அந்த லேண்ட் ஓனர் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேஸ் அந்த மாதிரிலாம் போச்சு, அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. அப்போ அதனால பிரச்சனையாகி அவங்க அந்த மாதிரி ரவுடிகள்கிட்ட போய் அவங்க வந்து அந்த டென்ட் எல்லாம் அடிச்சு உடைச்சி, பக்தர்கள் தங்கறதுக்காக போட்டிருந்த சின்ன சின்ன கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி சின்ன சின்னதா போட்டிருந்ததெல்லாம் உடைச்சு எல்லாத்தையும் பண்ணி இது பண்ணும்போது, ஒரு மாதாஜி என்ன பண்றாங்க அப்படின்னா, கை வச்சு அப்படி மறைச்சிட்டு நிக்கிறாங்க. நீங்க பிரபுபாத் லீலாமிர்தால பார்க்கலாம், அப்படி நிக்கிறாங்க அவங்க. நீ என்ன பண்ணாலும் இங்க கிருஷ்ணரை மட்டும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தன் உயிரை கொடுக்கறதுக்கு கூட அவங்க தயாரா இருக்காங்க. ஆனா ஒரு பெண் அப்படின்னு கூட பார்க்காம அவங்கள இழுத்து போட்டு அடிச்சு இந்த மாதிரியான அக்கிரமங்கள்லாம் நடந்திருக்கு. சோ பிரபுபாதர் வந்து எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கொடுத்தாரு. பெண்கள் வந்து பூஜை பண்ணலாம், பெண்கள் வந்து, ஆனா இந்தியால கிடையாது. இந்தியால வந்து எந்த கோவில்லையும் பூஜாரியா பெண்கள் கிடையாது. வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல அதெல்லாம் வந்து பார்க்கவே மாட்டாங்க. அங்க வந்து பூஜாரிகளா இருப்பாங்க, பெண்களே பூஜாரிகளா இருப்பாங்க. சோ அங்க இருக்கிற கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அது வந்து பிரபுபாதர் எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கொடுத்தாரு. நீ இந்த கேஸ்ட் இருக்கிறவங்க தான் பூஜை பண்ணலாம், இந்த கேஸ்ட் இருக்கிறவங்க இந்த தான் செய்யலாம் அப்படிலாம் கிடையாது. வர்ணாசிரம தர்மத்தை கொண்டு வரணும்னு நினைச்சார். ஆனா அது வந்து தெய்வீ வர்ணாசிரமா இருக்கணும், குணத்துக்கு ஏற்றபடி, நம்மளுடைய குணத்துக்கு ஏற்றபடி நம்ம பகவத் சேவையில ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி. அதனால சுத்த சத்துவ குணத்துல இருந்தாதான் இதெல்லாம் பண்ண முடியும்.
சாதாரணமா நம்ம வந்து ரஜோ தமோ குணங்கள் கலந்திருக்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியாது, விருப்பு வெறுப்புல இருந்து விடுபடவே முடியாது. விருப்பு வெறுப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. தே துவந்த மோகனின் முக்தா பஜதே மாம் ஜடவரதாக அப்படின்னு பகவான் சொல்றார். துவந்தத்துல இருந்து வெளியில வரணும், விருப்பு வெறுப்புல இருந்து நம்ம வெளியில வரணும். ரொம்ப கஷ்டம் விருப்பு வெறுப்புல இருந்து வெளியில வர்றது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எப்படி அடுத்தடுத்த சிருஷ்டி உருவாகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அகம் தத்வாத் விகுணர்வான் மனோ வைகாரிகா தபூத் வைகாரிகஸ்டயே தேவா அர்த்தாபிவ்யஞ்சனம் யதக. பொய்யகங்காரம் சத்துவகுணத்துடன் கலப்பதால் மனமாக உருமாற்றப்படுகிறது. ஜட உலகை ஆளும் தேவர்களும் கூட பொய்யகங்காரம் மற்றும் சத்துவகுணம் ஆகியவற்றின் சேர்க்கையில் இருந்துதான் உண்டாகின்றனர். புரியுது இல்லையா? தேவர்களுக்கும் என்ன இருக்கு? பொய்யகங்காரம் இருக்கு. யாருமே விடுபட்டவர்கள் கிடையாது. இந்த 7/14 லோகத்துல யாருமே இந்த பொய்யகங்காரத்திலிருந்து விடுபட்டவர்கள் கிடையாது. வெவ்வேறு ஜட இயற்கை குணங்களுடன் கலக்கும் பொய்யகங்காரம் தான் ஜட உலகில் உள்ள எல்லா பொருட்களுக்கும் மூலமாகும். சோ பொய்யகங்காரம் பிளஸ் சத்துவகுணம் என்னவா உருமாறுது? மனம். சோ இதுக்கு நீங்க என்ன பண்ண முடியாது, மனதுக்கெல்லாம் வந்து ஒரு ஈக்குவேஷன் எல்லாம் போட முடியாது. மனம்னு ஒண்ணு இருக்கா இல்லையாங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஆனா சைக்கிராஸ்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க எல்லாம் வந்து ட்ரீட் பண்றாங்க. மனதுக்கு பல சிகிச்சைகள் கொடுக்கறவங்க எல்லாம் இருக்காங்க. பட் அந்த மனம் எங்க இருக்கு, அது எப்படி செயல்படுது, யாரும் இது வரைக்கும் யாரும் வந்து கண்டுபிடிச்சதே கிடையாது. அடுத்தது மத்த ஜட உலகை ஆளும் தேவர்கள்னா என்ன? தேவர்கள் சிறு தெய்வங்கள், சிறு சொல்லுவாங்க. எல்லா தேவர்களும், இந்திராதி தேவர்கள் எல்லாரும், பிரம்மாலேந்து எல்லா தேவர்களும். சோ ஏற்கனவே நான் ஒரு தடவை சொன்னேன் இல்லையா, ஜட இயற்கையின் சட்டங்கள் அப்படின்னாலே அது தேவர்களை குறிக்குது. சோ 33 கோடி தேவர்களும் தேவர்கள் தான். அதுக்கப்புறம் இடைப்பட்டவர்கள், மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இடைப்பட்டவர்கள் பெரிய கேட்டகரி இருக்காங்க. தைஜசாந்திரியானி ஏவ ஞான கர்மமயானி ச. புலன்கள் பொய் அகங்காரத்தினால் ஆளப்படும் ரஜோகுணத்திலிருந்து உற்பத்தியானவை என்பதில் சந்தேகமில்லை. எனவே ரஜோகுணத்தில் தத்துவார்த்தமான கற்பனை அறிவும் பலன் கருதும் செயல்களும் ஆட்சி செலுத்துகின்றன. சோ அடுத்து புலன்கள் எதுலேருந்து உருவாகுது? பொய் அகங்காரம் பிளஸ் ரஜோகுணம். முதல்ல பொய் அகங்காரம் பிளஸ் சத்துவகுணத்துல மனம் உருவாச்சு. பொய் அகங்காரம் பிளஸ் ரஜோகுணத்தினால புலன்கள் உருவாகுது. சோ இந்த புலன்கள்னால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க பல்வேறு செயல்கள் செய்யறோம் இல்லையா? அதான் வந்து இங்க வந்து சொல்லப்படுது. விமலா தேவமாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். பொய் அகங்காரத்தின் முக்கிய காரியம் நாஸ்திகமாகும். தான் நித்தியமாக பரமபுருஷருக்கு கீழ்ப்படிந்துள்ள அவரது பின்னப்பகுதி என்பதை மறந்து சுதந்திரமாக மகிழ்ச்சி அடைய விரும்பும் ஜீவன் இரு வழிகளில் செயற்படுகிறான். முதலில் அவன் சுய லாபத்திற்காக அல்லது புலன் நுகர்வுக்காக பலனை எதிர்பார்த்து செயல்படுகிறான். நீண்ட காலமாக பலன் கருதும் செயல்களில் ஈடுபட்டு களைப்படைந்த பின் அவன் மனோதத்துவ கற்பனையாளனாக மாறி தான் கடவுளுக்கு சமமான நிலையில் இருப்பதாக நினைக்கிறான். பகவானுடன் ஒன்றாகி விடுவதென்னும் தவறான இந்த எண்ணம் தான் மாய சக்தியால் விரிக்கப்படும் கடைசி வலையாகும். இந்த மாய சக்தி பொய் அகங்காரத்திற்குள் சிக்க வைத்து விடுகிறது. பரபிரம்மத்தை பற்றிய தத்துவார்த்தமான கற்பனைகளை விடுவித்து விடுவதுதான் பொய் அகங்காரத்திலிருந்து விடுபடுவதற்குரிய மிகச்சிறந்த வழியாகும். மன தத்துவ கற்பனையாளர்கள் பரபிரம்மத்தை உணர முடியாதென்பதை உறுதியாக ஒருவன் அறிய வேண்டும். பரபிரம்மத்தை அல்லது பரமபுருஷ பகவானை பற்றி தகுதியுள்ள ஓர் அதிகாரியிடமிருந்து பணிவுடன் கேட்பதால் மட்டுமே அவரை உணர்ந்தறிய முடியும். இத்தகைய அதிகாரி ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 12 மகா ஜனங்களில் ஒரு பிரதிநிதி ஆவார். பகவானின் மாய சக்தியை யாராலும் கடக்க முடியாது என்றாலும் மேற்கண்ட முறையால் அதை வென்றுவிட முடியும். இதை பகவத்கீதை 7.14 உறுதி செய்கிறது. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பொய்யகங்காரத்தினால என்ன ஏற்படுது? பொய்யகங்காரம் அப்படின்னாக்க நம்ம முன்னாடியே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு தெரியல. அகங்காரம் அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே இருக்கும்.
அகங்காரம் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். நம்மளுடைய ஐடென்டிட்டி அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். அது எப்போ ஃபால்ஸ் ஐடென்டிட்டியா ஆகுது அப்படின்னா, நாம இந்த உடலோட அடையாளப்படுத்தும் போது அது பொய் அகங்காரமா மாறுது. நான் பகவானுடைய நித்தியமான தொண்டன் சேவகன் அப்படிங்கிறது நம்மளுடைய உண்மையான அகங்காரம். ஆனா நான் இந்த உடலை நான் அனுபவிக்கிறதுக்காகத்தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதா என்னது பொய் அகங்காரம். சோ அதனுடைய முதல் வெளிப்பாடு என்ன அப்படின்னா நாஸ்திகம். ஏன்னா கடவுளை மறுத்தாதான் நான் என்ன பண்ண முடியும்? கடவுளுடைய இருப்பை மறுத்தாதான் என்னுடைய சொந்த இன்பம் அப்படிங்கிறது எனக்கு பெருசா இருக்கும். இல்லைன்னா நான் என்ன செய்யணும்? பகவானுக்கு சேவை செய்யணும். அப்போ எனக்கு அதுல என்ன கிடையாது? சந்தோஷம் கிடையாது. அதனால நாஸ்திகம். சோ நான் எதுக்காக அவருக்கு எதுக்காக நான் கீழ்ப்படியணும்? சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அப்படின்னு பகவான் சொன்னா எவ்வளவு பேரால அதை ஒத்துக்க முடியும்? இது என்ன இவ்வளவு அநியாயமா இருக்கு? கடவுள்னா நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கணும், நம்ம போய் சாமி கும்பிட்டா அவர் நமக்கு வரம் கொடுக்கணும், இவர் என்ன எனக்கு கீழ்ப்படியணும்னு சொல்றாரு? எவ்வளவு பேரால அதை ஏத்துக்க முடியும்? ஒரு சமயம் நான் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது ஒருத்தவங்கள்ட்ட இப்படி சொல்லிட்டேன், நீங்க பகவத்கீதையை தொட்டாலே புண்ணியம்மா, உங்க பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு. உடனே அவங்க கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. இப்ப நீங்க என்ன பாவம் செஞ்சிருக்கேன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துட்டாங்க. ஏதுரா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லி அப்பையில இருந்து நான் அதை சொல்றதே இல்லை. பாவம் போயிடுன்னு சொல்றதே இல்லை. பகவத்கீதை நீங்க தொட்டீங்கன்னா உங்களுக்கு சகல மங்களங்களும் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும் அப்படிதான் சொல்றது. பாவம் போயிடுன்னு சொன்னா அவங்களுக்கு கோபம் வருது. அவங்க ஸ்ட்ராங்கா நம்புறாங்க பாருங்க, நம்ம ஒரு பாவமும் செய்யல அப்படின்னு சொல்லி. பிறவியே பாவத்தினால ஏற்பட்டது. எங்க இருந்து பகவானோட ஏற்பட்ட பொறாமைதான் இந்த பிறவி இல்ல மாதாஜி? ஆமா, அவ்வளவுலாம் சொன்னா அவ்வளவுதான் அடிக்க வந்துருவாங்க. சோ அதனால நம்ம தத்துவங்களை கூட கொஞ்சம் சுகர் கோட்டடா தான் சொல்லணும். நம்ம டைரக்டா அப்படி ப்ரூடா சொல்லக்கூடாது. அதை கூட சுகர் கோட்டெல்லாம் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் சொல்லணும். அதனாலதான் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க அப்படிங்கறதோட ஆரம்ப நிலையில நம்ம நிறுத்திக்கணும். அவங்கள்ட்ட போய் பாவம் கீவன் பேசினோம்னா அவங்க சண்டைக்கு வந்துடுறாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏதுரா அப்படின்னு நினைச்சேன். சோ அதனால இங்க நம்ம பாக்குறோம், நாஸ்திகம் அப்படிங்கிறது எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? அந்த பொய்யகங்காரத்தினால உற்பத்தி ஆகுது. இந்த நாஸ்திகவாதிகள்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒழுக்கமே அவங்கள்ட்ட சுத்தமா இருக்காது. எந்த ஒரு ஒழுக்கமும் இருக்காது. கேடு கெட்டு வாழ்வாங்க. அவங்கதான் என்ன பண்ணுவாங்க? கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஒரு பக்கம் கடவுள் அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரி தவறான ஆண் பெண் உறவு, போதை எடுத்துக்கிட்டு அவங்க பண்றவங்களும் நாஸ்திகவாதிகள் தான். சோ காவி போட்டிருந்து மணி போட்டு கொண்டை போட்டவங்க ஆஸ்திகவாதி கிடையாது. யார் ஒருத்தர் தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டு அதான் பிரபுபாத திரும்ப 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 சொல்றார். இந்த மாதிரி 12 மகாஜனங்கள் இருக்காங்க, அவங்களுடைய பிரதிநிதியான அதிகாரிகள்ட்ட இருந்து நம்ம பணிவோட கேட்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. நம்ம கேட்கல அப்படின்னாக்கா நமக்கு உண்மையே புரியவே புரியாது. யார் உண்மை பேசுறாங்க, யார் பொய் பேசுறாங்க. சோ இந்த டிஸ்கிரிமினேஷன் பவரே நமக்கு இருக்கவே இருக்காது. அதனாலதான் இந்த மாதிரி உலகம் முழுக்கவே இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்துல இருக்கு. தமசோ பூத சூக்ஷ்மாதீர் யதக கம்லிங்கமாத்மனக. திரும்ப பாத்தீங்க அப்படின்னாக்க ஆகாயம் ஓசையிலிருந்து உண்டாகிறது. ஓசை தீவிர அகங்காரத்திலிருந்து உருமாற்றம் பெறுகிறது. அதாவது ஆகாயம் பரமாத்மாவின் ஒரு உருவ சின்னம் ஆகும். திரும்ப நம்ம அந்த பழைய எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 2வது காண்டத்துல நம்ம படிச்சதெல்லாம் திரும்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓசையிலிருந்து ஆகாயம் உண்டாகிறது. அப்போ இந்த அகங்காரத்தினுடைய உருவாற்றம் பெறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது பொருள் இலப்பிரபா சொல்றார். ஆகாயம் எப்படி பரமாத்மாவுடைய ஒரு அம்சமா எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கலைவாணி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். வேத மந்திரங்களில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. ஏதஸ்மாத் ஆத்மான ஆகாச சம்பூத ஆகாயம் பரமாத்மாவின் உருவச் சின்னமாகும். தமோ மற்றும் ரஜோகுண அகங்காரத்தை பெற்றுள்ளவர்களால் பரமபுருஷரை அறிய முடியாது. அவர்களுக்கு ஆகாயம் பரமாத்மாவை பிரதிபலிக்கும் உதவ சின்னமாக இருக்கின்றது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ எல்லாராலையும் பகவானுடைய அந்த உருவ அம்சத்தை ஒத்துக்க முடியாது. சோ அதனால இந்த மாதிரி அவங்க நினைக்கலாம் இயற்கை தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கலாம். காலமாயாம்ச யோகேன பகவத் வீக்ஷிதம் நபசோ நுஷ்ருதம் ஸ்பர்ஷம்
விகுணர்வன் நிர்மமே நிலம். அதன் பிறகு நித்திய காலம் மற்றும் புறச்சக்தி ஆகியவற்றினால் ஒரு பக்கம் இருப்பிடமாகி இருந்த ஆகாயத்தின் மீது பரமபுருஷர் பார்வையை செலுத்தினார். இவ்வாறாக ஸ்பர்ஷ உணர்வு விருத்தியடைந்தது. இதிலிருந்து ஆகாயத்துள்ள காற்று உற்பத்தியானது. சோ முதல்ல என்ன உற்பத்தி ஆகுது? ஓசை, ஓசையிலிருந்து ஆகாயம், ஆகாயத்தை அதுக்கப்புறம் ஸ்பர்ஷ உணர்வு, ஸ்பர்ஷ உணர்வுல இருந்து காற்று உற்பத்தி ஆகுது. சுபமலர் மாதிரி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். பொருளுரை. எல்லா பௌதிக படைப்புகளும் சூட்சும நிலையிலிருந்துதான் ஸ்தூல நிலைக்கு மாற்றம் பெறுகின்றன. பிரபஞ்சம் முழுவதுமே இப்படித்தான் விருத்தி அடைந்தது. இது நித்திய காலம், புறசக்தி மற்றும் பரம புருஷரின் பார்வை ஆகியவற்றின் ஒரு கலப்படமாகும். ஸ்பரிச உணர்வு ஆகாயத்தில் உள்ள காற்றாக விருத்தி அடைந்தது. இவ்வாறுதான் மற்ற எல்லா ஜட பொருட்களும் கூட சூட்சும நிலையிலிருந்து ஸ்தூல நிலைக்கு மாறின. ஓசை ஆகாயம் மாறின ஓசை ஆகாயமாகவும், ஸ்பரிசம் காற்றாகவும், வடிவம் நெருப்பாகவும், சுவை நீராகவும் மற்றும் வாசனை பூமியாகவும் விருத்தி அடைந்தன. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஞாபகம் வருதா? செகண்ட் கேட்டர்ல படிச்சது யாருக்காவது ஞாபகம் வருதா? தானே படிச்சோம் நம்ம, இல்லையா? ஆமா மாதாஜி. எப்படி ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது அப்படிங்கறத நம்ம படிச்சோம். சோ இந்த சீக்வன்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓசை, ஸ்பர்ஷம், அதுக்கப்புறம் வடிவம், சுவை. இதுல இருந்து என்னென்ன வருது? ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், பூமி. சோ இதுதான் இந்த சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அனிலோபி விகுணர்வானோ நபசோ பலான்விதக சசர்ஜ ரூப தன்மாத்திரம் ஜோதி லோகஸ்ய லோச்சனம். அதன் பிறகு மிகவும் சக்தி வாய்ந்த காற்று ஆகாயத்துடன் பின்னி பிணைந்ததினால் வடிவத்தை அறியும் சக்தி உண்டாயிற்று. பிறகு வடிவத்தை அறியும் சக்தியானது உலகை காண உதவும் ஒளியான மின்சாரமாக உருமாறியது. சோ இதுல இருந்து நமக்கு ஒரு அதாவது இங்க தன்மாத்திரைகள் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகுது. அதாவது புலனின்ப பொருட்கள், தன்மாத்திரைகள் உற்பத்தி ஆகுது. அனிலே நான்விதம் ஜோதிர் விகுர்வத் பிரவீஷிதம் ஆதத்தாம்போ ரசமயம் கால மயாம்சயோகதக. காற்று மின்சார சக்தியால் நிரப்பப்பட்டதும் பகவான் அதை பார்த்தார். அப்பொழுது நித்திய காலம் மற்றும் புறச்சக்தி ஆகியவற்றின் கலப்படத்தினால் நீரும் சுவையும் உண்டாயின. இந்த 3 விஷயங்கள் இருக்கு. பகவானுடைய பார்வை, நித்திய காலம், அதுக்கப்புறம் பகவானுடைய புறசக்தி. இந்த 3ம் கலந்தாதான் ஒரு விஷயம் இன்னொரு விஷயமா மாறுது. பகவானுடைய மேற்பார்வை இல்லாம ஜட இயற்கை தானாவே செயல்பட முடியாது. என்ன மாதாஜி? பகவானின் பார்வை, நித்தியமான காலம், அப்புறம் புறச்சக்தி ஆகியவற்றின் கலப்படம் தான் இது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால ஒரு விஷயமும் இன்னொரு விஷயமா மாறிக்கிட்டே போகுது. ஜோதிஷாம்போ அனுசம்பிருஷ்டம் விகுர்வத் பிரம்ம வீக்ஷிதம் மகிம் கந்த குணாம் ஆதாத் கால மாயாம் சயோகதக. அதன் பிறகு மின்சாரத்திலிருந்து உண்டான நீர் பரமபுருஷனின் பார்வைக்கு இலக்காகி நித்திய காலத்துடனும் புறச்சக்தியுடனும் கலந்தது. இவ்வாறாக வாசனை மேலோங்கிய தன்மையை கொண்ட பூமியாக அது உருமாற்றப்பட்டது. சோ எல்லா இடத்துலயும் பாருங்க, பகவானுடைய பார்வை, அதுக்கப்புறம் காலம், பகவானுடைய புறச்சக்தி. இதனால ஒரு டைமென்ஷன்ல இருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு அது மாறுது. பிரேம பிரதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. பிரணாம் சிங் மாதாஜி. பொருள் வழங்கிய திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கி ஜெய். மேற்கண்ட பதங்களில் உள்ள பௌதிக மூலப்பொருட்களை பற்றிய வர்ணனையிலிருந்து எல்லா நிலைகளிலும் பகவானின் பார்வை தேவை என்பதை தெளிவாகிறது. ஒவ்வொரு உருமாற்றத்திலும் கடைசி பூச்சாக பகவான் விளங்குகிறார். ஓவியன் பல வர்ணங்களை கலந்து ஒரு குறிப்பிட்ட வர்ணமாக மாற்றுவதைப் போலவே பகவானும் செயற்படுவதால் ஒரு மூலப்பொருள் மற்றொன்றுடன்
கலக்கும் பொழுது அதன் தன்மைகள் அதிகரிக்கின்றன. உதாரணமாக ஆகாயம் காற்றிற்கு காரணமாக உள்ளது. ஆகாயத்திற்கு ஓசை என்னும் குணம் மட்டும்தான் உண்டு. ஆனால் ஆகாயம் பகவானின் பார்வையுடன் பின்னி பிணைந்து நித்திய காலத்துடனும் புறச்சக்தியுடனும் கலக்கும் பொழுது காற்று உண்டாகிறது. காற்றிற்கு இரு குணங்கள் உள்ளன, ஓசை, ஸ்பரிசம். அதை போலவே காற்று உண்டாக்கப்பட்ட பின் ஆகாயமும் காற்றும் கலப்பதாலும் பகவானின் புறச்சக்தி மற்றும் காலம் ஆகியவற்றின் சேர்க்கைகளினாலும் மின்சாரம் உண்டாகிறது. மேலும் மின்சாரம் காற்றுடனும் ஆகாயத்துடனும் பின்னி பிணைந்து காலத்துடனும் புறச்சக்தியுடனும் கலந்த பின் பகவானின் பார்வை பட்டு நீர் உண்டாகிறது. ஆகாயத்தில் ஓசை என்னும் ஒரு குணம் உள்ளது. காற்றில் ஓசை, ஸ்பரிசம் என்னும் இரு குணங்கள் உள்ளன. மின்சாரத்தில் ஓசை, ஸ்பரிசம், உருவம் என்னும் 3 குணங்கள் உள்ளன. நீரில் ஓசை, ஸ்பரிசம், உருவம், சுவை என்னும் 4 குணங்கள் உள்ளன. மேலும் பௌதிக விருத்தியின் இறுதி நிலையாக உள்ள பூமியில் ஓசை, ஸ்பரிசம், உருவம், சுவை மற்றும் வாசனை என்னும் 5 குணங்கள் உள்ளன. அவை வெவ்வேறு பொருட்களை வெவ்வேறு அளவில் கொண்டுள்ள ஒரு கலவை என்றாலும் ஓவியனின் உதவியின்றி வெவ்வேறு வர்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட வர்ணமாக மாறுவதில்லை என்பது போலவே இத்தகைய கலவைகள் தானாக நிகழ்வதில்லை. தானாக இயங்கும் முறையானது உண்மையில் பகவானின் பார்வையால் தான் முடுக்கிவிடப்படுகிறது. எல்லா பௌதிக மாற்றங்களிலும் கடைசி சொல்லாக இருப்பது உயிருள்ள உணர்வாகும். இது பகவத்கீதையில் 9.10 பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. மயாத்தி ஷேன பிரகிருதி சூயதே சராசரம் ஹேது நானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. முடிவு என்னவெனில் பாமர மக்களின் கண்களுக்கு பௌதிக மூலப்பொருட்கள் மிகவும் அற்புதமாக செயற்படக்கூடும். ஆனால் அவற்றின் இயக்கம் உண்மையில் பகவானுடைய மேற்பார்வையின் கீழ்தான் நிகழ்கின்றது. பௌதிக மூலப்பொருட்களின் மாற்றங்களை மட்டுமே அறிந்து அவற்றிற்கு பின்னால் மறைந்துள்ள பகவானின் கரங்களை அறியாதவர்கள் மிகச்சிறந்த பௌதிக விஞ்ஞானிகள் என்று விளம்பரப்படுத்தப்பட்ட போதிலும் குறைமதியாளர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதர்ஜி. தேங்க்யூ. ஸோ ஒரு ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறணும் அப்படின்னா அங்க என்ன தேவைப்படுது? பகவானுடைய பார்வை அங்க தேவைப்படுது. ஸோ அவருடைய அந்த அருள் இல்லாம ஒரு விஷயம் இன்னொரு விஷயமா மாறவே முடியாது. ஆனா விஞ்ஞானிகளுக்கு இது புரியறது கிடையாது. ஸோ இதை அவங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இதை அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னாக்கா படைப்புக்கு உண்டான காரணத்தை அவங்க ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். ஆனா அவங்க எதை மறுக்கிறாங்க? அவங்களால முதல்ல இந்த மாதிரி சூட்சமமான விஷயங்கள்ல என்ன ஸ்தூலமான விஷயங்கள் வந்தது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களால இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம இந்த இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க மின்சாரம் அப்படிங்கிற இடத்துல நம்ம நெருப்புன்னு அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னா நெருப்புன்னு வச்சுக்கலாம். ஏன்னா மின்சாரம்னா கொஞ்சம் நமக்கு குழப்பம். பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அதனால அந்த நெருப்புன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த ஸ்பர்ச உணர்வு, காற்றுனால ஏற்படக்கூடிய ஸ்பர்ச உணர்வை எப்படி நம்ம உணர்றோம், இந்த சுவையை எப்படி நம்ம உணர்றோம், இதெல்லாம் அவங்களுக்கு அவங்களால இதெல்லாம் டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கவே முடியாது. காற்றுக்கு எப்படி அந்த ஒரு குணம் இருக்க முடியும்? அவங்க என்ன சொல்றாங்க? நீருக்கு சுவையே இல்லைன்னு சொல்றாங்க. நீருக்கு சுவை இல்லாம அதனால நம்மளுடைய தாகத்தை தணிக்க முடியாது. இப்ப தண்ணி குடிச்சு நமக்கு தாகம் தனியுது அப்படின்னாலே அதுல அந்த ஒரு சுவை இருக்கு. அதனால்தான் நமக்கு தாகமானது தனியுது. இல்லைன்னா தாகம் தனியவே தனியாது. பூதானாம் நப ஆதீனாம் யத்யத் பவ்யாவராவரம் தேஷாம் பரானு சம்சர்காத் யதா சங்கியம் குணான் விதுகு. நற்குணவானே, ஆகாயத்திலிருந்து பூமி வரையுள்ள எல்லா பௌதிக மூலப்பொருட்களிலும் உயர்ந்ததாகவும் தாழ்ந்ததாகவும் உள்ள எல்லா குணங்களுக்கும் பரமபுருஷனின் பார்வையாக உள்ள கடைசி பூச்சுதான் காரணம். கன்க்ளூஷன் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம நிலம் அப்படின்ன உடனே இந்த பூமி அப்படியே வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இதெல்லாம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னாக்கா தோன்றாத நிலையில தான் இருக்கு. இப்பதான் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இனிமே என்ன ஆகணும்? விருத்தி ஆகணும். இதெல்லாம் முதல் நிலையில இது பண்ணியிருக்கார் பகவான். அவருடைய பார்வையினால இதெல்லாம் பண்ணிட்டார். இனிமே பிரம்மா தான் என்ன பண்ணணும்? இந்த 17-14 லோகங்கள்லாம் அவர் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் அவர் தான் பண்ணணும். ஸோ அதனால நமக்கு ஓரளவுக்கு தான் இதை புரிஞ்சுக்க முடியும். ஃபுல்லா இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாக்கா நம்ம ரொம்ப எக்ஸ்பர்டைஸா இருக்கணும். அப்பதான் நமக்கு அது புரியும். ஏதே தேவா கலா விஷ்ணு கலா மாயாம் சலிங்கினக
நானாத்வாத் ஸ்வ கிரியா நீச்ச ரோக பிராஞ்சலயோ விபும். அடுத்ததான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட் வந்து ஆரம்பிக்க போகுது. மேற்குறிப்பிட்ட பௌதிக மூலப்பொருட்களை ஆள்பவர்களான தேவர்கள் பகவான் விஷ்ணுவின் சக்தி வாய்ந்த அம்சங்கள் ஆவர். புறச்சக்திக்கு உட்பட்ட நித்திய காலத்தினால் உருவமைக்கப்பட்டுள்ள அவர்கள் பகவானின் பின்ன பகுதிகள் ஆவர். அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பிரபஞ்ச இயக்கத்திற்குரிய பல்வேறு கடமைகளை அவர்களால் நிறைவேற்ற முடியாததால் அவர்கள் பின்வருமாறு பகவானிடம் மனம் கவரும் பிரார்த்தனைகளை செய்தனர். சோ இப்ப இந்த பஞ்சபூதங்கள், இந்த தன்மாத்திரைகள், சூட்சுமமான விஷயங்கள் இதெல்லாம் படைச்சாச்சு. இதெல்லாம் உற்பத்தி ஆயிடுச்சு. மகத்தத்துவம் கிளர்ச்சி அடைந்து இப்ப என்னென்ன ஆச்சு? பால்ல இருந்து தயிர் எடுத்தாச்சு, தயிர்ல இருந்து வெண்ணெய் எடுத்தாச்சு, வெண்ணெயில இருந்து நெய் எடுத்தாச்சு, பன்னீர் எடுத்தாச்சு, சீஸ் எடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் தனித்தனியா எல்லாத்தையும் இப்ப நம்ம பிரிச்சு எடுத்தாச்சு. அப்போ இதெல்லாம் இப்ப சமைக்கணும் இல்லையா? இதெல்லாம் வச்சிருக்கோம். ஆனா அதை எப்படி வந்து உண்டாக்கி அதுல பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம ஒரு பிரசாதம் தயாரிக்கணும் அப்படின்னு இருக்கு. இதுக்கு ஒரு இன்சார்ஜ் போட்டிருக்காங்க. அந்த இன்சார்ஜ் யாரு அப்படின்னா தேவர்கள். சோ இந்த தேவர்கள் யாரு அப்படின்னாக்க படைப்புக்கு முன்னால் படைக்கப்பட்ட தேவர்கள். பிரம்மாவோட படைப்புக்கு முன்னால் படைக்கப்பட்ட தேவர்கள். இவங்க இந்த 33 கோடி தேவர்கள் கவுண்ட்ல வரமாட்டாங்க. புரியுதா? கஷ்டமா இருக்கா? புரியுது மாதாஜி. ஓகே. மாதாஜி புரியல மாதாஜி. படைப்புக்கு முன்னால் படைக்கப்பட்ட தேவர்கள்னா புரியல மாதாஜி. படைப்புக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது, பகவான் தான். மாதாஜி பிரம்மாவை தானே படைச்சாரு, அதுக்கு முன்னாடி தேவர்கள் படைச்சாங்க, குழப்பமா இருக்கு மாதாஜி. சோ பிரம்மா தான் தேவர்கள் எல்லாம் படைக்கிறாரு. பிரம்மாவா பகவான் வந்து படைக்கிறார். அவருடைய நாபில இருந்து தாமரை தண்டு வந்தது, அங்க பிரம்மா வந்தாரு. சோ பிரம்மா வரதுக்கு முன்னாடியே படைக்கப்பட்ட தேவர்கள் இவங்க. இந்த மகத்தத்துவத்தை நிர்வகிக்கிறதுக்காகவே பகவான் வந்து இந்த தேவர்களை படைக்கிறார். சோ அந்த தேவர்களால என்ன பண்ண முடியல? செயல்பட முடியல. இங்க பாருங்க, விஷ்ணுவின் சக்தி வாய்ந்த அம்சங்கள். இந்த தேவர்கள் யாரு? விஷ்ணுவின் சக்தி வாய்ந்த அம்சங்கள் ஆவர். சோ அவங்களால என்ன பண்ண முடியல? அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பிரபஞ்ச இயக்கத்துக்குரிய பல்வேறு கடமைகளை அவர்களால் நிறைவேற்ற முடியாததால் அந்த தேவர்களாலே என்ன பண்ண முடியல? அவங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி இருக்காங்களோ அதுல எப்படி வேலை செய்யணும்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ண போறாங்க? பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்ய போறாங்க. சோ அந்த பிரார்த்தனைகள் அருமையா இருக்கும். பிரார்த்தனைகளை நம்ம பார்க்கலாம். சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி பிரம்மா வந்து படைக்கும் போது அவருக்கும் படைக்கிற போது என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தாலும் அந்த மாதிரி தேவர்கள் வந்திருக்காங்க போல. ஆமா, கரெக்ட். சோ படைக்க ஆரம்பிக்கும் போது அவருக்கும் வந்து நான் யாரு எப்படி படைக்கணும் அவரு தெரியாம அவர் உட்கார்ந்து தபஸ் பண்ணார் இல்லையா? அந்த மாதிரி இந்த தேவர்களும் என்ன பண்றாங்க? பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்க போறாங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பிரபஞ்ச இயக்கங்களை ஆளும் அநேக தேவர்கள் உயர் கிரக அமைப்புகளில் வாழ்கின்றனர் என்பது குறைமதியாளர்கள் நினைப்பது போல வெறும் கற்பனை அல்ல. தேவர்கள் பரமபுருஷரான விஷ்ணுவிடமிருந்து பிரிந்த அவரது பின்ன பகுதியாளர்கள். அவர்கள் காலத்தாலும் புறசக்தியாலும் மற்றும் பகவானின் ஒரு பகுதி உணர்வாலும் உருவமைக்கப்பட்டுள்ளனர். மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் முதலான ஜீவன்களும் கூட பகவானின் பின்ன பகுதிகள் தான். ஆனால் அவர்கள் பிரபஞ்ச விவகாரங்களை ஆள்பவர்கள் அல்ல. மாறாக அவர்கள் தேவர்களால் ஆளப்படுகின்றனர். இத்தகைய ஆட்சி தேவையற்றதல்ல. நவீன அரசாங்க விவகாரங்களில் ஆளும் இலாக்காக்கள் தேவையாக இருப்பது போலவே அதுவும் தேவையாக உள்ளது. ஆளப்படும் ஜீவன்கள் தேவர்களை இகழக்கூடாது. பகவானின் சிறந்த பக்தர்களான அவர்களிடம் குறிப்பிட்ட பிரபஞ்ச கடமைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. யமராஜன் பாபாத்மாக்களை தண்டிக்கும் கடமையை செய்வதற்காக அவரிடம் ஒருவர் கோபம் கொள்ளக்கூடும். ஆனால் யமராஜர் பகவானால் அங்கீகரிக்கப்பட்ட பக்தர்களுள் ஒருவராவர். அதேபோல்தான் மற்ற தேவர்களும் பகவானின் உதவியாளர்களாக செயல்படும். இத்தகைய தேவர்களால் பக்தன் ஒருவன் ஆளப்படுவதில்லை. ஆயினும் பகவானால் அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள பொறுப்புள்ள பதவிகளின் காரணத்தினால் பக்தர் அவர்களுக்கு எல்லா மரியாதைகளையும் காட்டுகிறார். அதே சமயம் பக்தர் ஒருவர் முட்டாள்தனமாக அவர்களை பரமபுருஷர் என்று கருதுவதும் இல்லை. முட்டாள்கள் தான் தேவர்களை பரமபுருஷருக்கு சமமானவர்களாக ஏற்றுக்கொள்கின்றனர். உண்மையில் அவர்கள் விஷ்ணுவின் தொண்டர்களாவர். பகவானின் தேவர்களையும் சமமாக நிறுத்துபவன் நாஸ்திகன், பாஷண்டிக் என்று அழைக்கப்படுகிறான்.
பொதுவாக ஞான யோகம் மற்றும் கர்ம முறைகளை பின்பற்றுவர்கள், அதாவது அருவவாதிகள், தியானிகள் மற்றும் கரிமிகள் ஆகியோர் தேவர்களை வழிபடுகின்றனர். ஆனால் பக்தர்களோ பரமபுருஷனான விஷ்ணுவை மட்டுமே வழிபடுகின்றனர். முக்திவாதிகளையும் யோகிகளையும் கரிமிகளையும் போல் பௌதீக நன்மைக்காக பக்தர்கள் பகவானை வழிபடுவதில்லை. களப்பற்ற பகவத் பக்தியை அடைவதற்காக பக்தர்கள் பரமபுருஷரை வழிபடுகின்றனர். ஆனால் மனித வாழ்வின் முக்கிய நோக்கமான பகவத் பிரேமியை அடையும் திட்டமில்லாத மற்றவர்கள் பகவானை வழிபடுவதில்லை. பகவானுடன் அன்பான ஓர் உறவு முறையை ஏற்படுத்திக் கொள்வதை விரும்பாதவர்கள் நிந்தனைக்குரியவர்கள் ஆவர். கங்கையை போல் பகவான் எல்லா ஜீவராசியிடமும் சமமாக நடந்து கொள்கிறார். கங்கை நீர் ஜீவராசிகளின் தூய்மைக்காகவே உள்ளது. இருப்பினும் கங்கை கரையில் உள்ள மரங்கள் வெவ்வேறு மதிப்புகளை கொண்டுள்ளன. கங்கை கரையில் உள்ள ஒரு மாமரமும் கங்கை நீரை குடிக்கிறது. அது ஒரு வேப்ப மரமும் அதே நீரை குடிக்கிறது. ஆனால் இரு மரங்களின் பழங்களும் வெவ்வேறாக உள்ளன. ஒன்று சொர்க்கம் போல் தித்திப்பாக உள்ளது, மற்றது நரகம் போல் கசக்கிறது. மாம்பழத்தின் இனிப்பு அதன் சொந்த கருமத்தினால் விளைந்தது என்பது போலவே வேப்பங்காயின் கசப்பும் அதன் கடந்த கால கர்மத்தினால் விளைந்ததுதான். கீதையில் 16:19 பகவான் கூறுகிறார், தானகம் தஷ க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் ஷிபாமி அஜரஸ் அகபான் ஆஸ்ருதி ஏவ யோனிஷு. பொறாமையுள்ளவர்களும் தீங்கிழைப்பவர்களும் மனிதர்களில் கஷ்டப்படுபவர்களுமான இவர்கள் ஜட இருப்பின் கடலில் பல்வேறு அசுர வாழ்வினர்களுக்குள் என்னால் தள்ளப்படுகின்றனர். தீங்கிழிப்பதிலேயே எப்பொழுதும் ஈடுபட்டுள்ள விரும்பத்தகாத பந்தப்பட்ட ஆத்மாக்களை அடக்கி ஆள்வதற்கு யமராஜனும் பிற தேவர்களும் உள்ளனர். எல்லா தேவர்களும் பகவானின் அந்தரங்க தொண்டர்கள் என்பதால் அவர்களை ஒருபோதும் நிந்திக்க கூடாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பிரபுபாதர் வந்து எலாபரேட்டா சொல்றார், இவங்கெல்லாம் கற்பனை கிடையாது, மேல் உலகத்துல தேவர்கள் இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா நமக்கு தான் நஷ்டம். இவங்கெல்லாம் இருக்கத்தான் இருக்காங்க. தேவர்கள் தான் இந்த ஜட உலகத்தை ஆட்சி பண்ணக்கூடியவர்கள். அவங்க பகவானுடைய பிரதிநிதிகள். எல்லாருமே பகவானுடைய அம்சங்கள் தான். 84 லட்சம் ஜீவராசிகளும் பகவானுடைய அம்சங்கள் தான். மிருகங்கள், பறவைகள், மரங்கள், தேவர்கள், மனிதர்கள் எல்லாருமே பகவானுடைய பின்ன பகுதிகள் தான். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன அப்படின்னு சொல்ற. சோ அதே சமயத்துல தேவர்கள் பகவானுக்கு நிகரானவர்கள் கிடையாது. பகவானுடைய பின்ன பகுதிகள் தான், ஆனா பகவானுக்கு நிகரானவர்கள் கிடையாது. சோ எந்த தேவரை வழிபட்டாலும் அது பகவானை வழிபட்டதுக்கு சமம் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து பாஷாண்டின்னு அர்த்தம். அதாவது அவங்க நாஸ்திகர்கள் அப்படின்னு அர்த்தம். தேவர்களுடைய வழிபாடும் பகவானை வழிபடுறதும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க நாஸ்திகவாதிகள் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா அவங்க பகவானுடைய அந்த உயர்ந்த தன்மையை மறுக்கிறாங்க. தேவர்கள் நம்மள மாதிரி ஜீவராசிகள் தான், அவங்களும் நம்மள மாதிரி பந்தப்பட்ட ஆத்மாக்கள் தான். ஆனா என்ன, கொஞ்சம் சிறப்பு வாய்ந்தவர்கள், நம்மளே ஆளக்கூடியவர்கள். நான் அடிக்கடி சொல்ற உதாரணம், ஒரு எலெக்ஷன் வந்தது. சாதாரண நபரா இருந்த ஒருத்தர் என்ன ஆயிடுறாரு, நம்மளை ஆளக்கூடிய தகுதி உடையவரா ஆயிடுறார் இல்லையா? இது வந்து பௌதிகமானது. ஸோ ஒரு பௌதிகமான உதாரணம். சாதாரணமா நம்மள மாதிரிதான் அவரும் இருந்தாரு. எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. அவர் வந்து இப்ப என்ன ஆயிட்டாரு, நம்மளை ஆளக்கூடிய நிலைக்கு வந்துட்டாரு. ஸோ அது மாதிரி தேவர்கள் பகவானுடைய பக்தர்களா இருந்து அவங்களுக்கு பகவான் அந்த சக்தியை கொடுத்து வச்சிருக்காரு, அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு. சோ பகவான் எல்லாருக்கும் சமமானவர். கங்கை நீருக்கு இங்க வந்து உதாரணமா சொல்லப்பட்டிருக்கு. பகவான் வந்து கங்கை நீர், கங்கையில யார் வேணா குளிக்கலாம், யாருக்கும் தடை கிடையாது. அப்படி குளிச்சவங்க தூய்மை அடையலாம். ஆனா இங்க 2 மரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அந்த சீசன் வேற, மாம்பழ சீசன் வேற. இங்க எல்லா இடத்துலயும் மாம்பழ சீசன். மாயப்பூர்ல சொல்லவே வேண்டாம். மாம்பழம் வந்து சின்ன சின்ன பழங்களா இருந்தாலும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இங்க விசேஷமா இருக்கிறது என்ன அப்படின்னாக்க மாம்பழம், லிச்சி, அதுக்கப்புறம் சப்போட்டா. இதெல்லாம் வந்து ஃபுல்லா எங்க பார்த்தாலும் லிச்சி மரங்கள், எங்க பார்த்தாலும் சப்போட்டா மரங்கள், எங்க பார்த்தாலும் மாமரங்கள். இங்கேருந்து ராஜாப்பூருக்கு போறதுக்குள்ள நம்ம வந்து மூட்டை மூட்டையா மாம்பழம் பறிக்கலாம். அவ்வளோ மாமரத்தோப்பு இருக்கு. எங்க பார்த்தாலும் மாந்தோப்பு தான், எங்க பார்த்தாலும் மாந்தோப்பு. அதனால மாம்பழம் வந்து ரொம்ப சுவையா இருக்கும். கங்கை நீரை பருகி அந்த மாமரங்கள் ரொம்ப சுவையான பழங்களை கொடுக்கக்கூடிய மரங்கள். அதே வேப்ப மரமும் இருக்கு, எல்லா இடத்துலயும் வேப்ப மரமும் இருக்கு. அதோட பழம் அப்படி இருக்கு, கசப்பா இருக்கு இல்லையா? ஏன், அது பண்ண கர்மத்துக்கு அதுக்கு அந்த மாதிரி அந்த ஆத்மாவுக்கு வேப்ப மரமா இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த ஆத்மா நல்ல பாக்கியம் பண்ணிருக்கு. இந்த மரத்துக்கு மாம்பழம் வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி, அதுக்கு அந்த பாக்கியம் பாருங்க, அந்த மாம்பழத்துக்கு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க அந்த சீசன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பக்தர்கள்லாம்
பழமா வாங்கி வந்து பகவானுடைய பாதங்கள்ல வச்சு அர்ப்பணம் பண்ணுவோம். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. பூஜாரி கிட்ட கொண்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. நரசிம்மருக்கு அவ்வளோ பழம் வரும். பஞ்சதத்துவாக்கு, ராதா மாதவுக்கு எல்லாருக்கும் பழமா வந்து எல்லாரும் வந்து இங்க பகவானுக்கு அர்ச்சனை பண்றதுக்காக அவங்களுடைய பாதத்துல வைக்கிறதுக்காக கொண்டு பழங்களை கொடுப்பாங்க. அதை விட ரொம்ப அழகா இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ்னால அவங்களை அலங்காரம் பண்றது. நீங்க கிரவுண்ட்லாம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் டீப்பா பாத்தீங்க அப்படின்னா லிச்சி இருக்கும், மாம்பழம் இருக்கும், எல்லா பழமும் அந்த அந்த கிரவுண்டுக்குள்ள இருக்கும். பகவானுடைய அந்த கிரீடம் இருக்கு இல்லையா, அந்த கிரீடத்துல பழம்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க பூலாம் கட்டும் போதே பழங்களையும் சேர்த்து வச்சு கோத்து என்ன பண்ணுவாங்க, அந்த கிரீடத்துல அந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த பழங்கள்லாம் ஒட்டி வச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த விசேஷ நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நட்ஸாலேயே அவருக்கு எல்லா நகையும் பண்றது. பாதாம், முந்திரி, பிஸ்தா இதாலேயே அவருக்கு மாலை போடுறது, இதாலேயே நகைகள் பண்றது, இதெல்லாம் பண்ணி பகவானுக்கு அழகு பார்க்குறது. ஸோ பக்தர்களுக்கு வேற எந்த இதுவும் கிடையாது. பகவானுக்கு விதவிதமா அப்பப்போ கிடைக்கிற சீசனல் ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் இதை வச்சு வந்து அவருக்கு அலங்காரம் பண்ணி அவர் அழகு பார்க்கறது பகவானுக்கு பக்தர்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு விஷயம். ஸோ பகவான் சொல்ற இந்த இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். தானகம் திவிஷதக குரூரான் சம்சாரேஷு நராதமான் ஷிபாமி அஜஸ்ரம் அசுபான் ஆஷுரிஷு ஏவ யோனிஷு. ஏன் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் பகவான் சொல்லணும்? நான் சொல்றதை கேட்காதவங்கள நான் வந்து அசுர எண்ணங்கள்ல தள்ளுறேன் அப்படின்னு எதுக்காக பகவான் சொல்றார்? கொடுமையானவரா பகவான்? ஏன் அப்படின்னா அவங்க திருந்தறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுத்து பாக்குறாரு. திருந்தவே மாட்டோம் அப்படின்னு திரும்ப திரும்ப தவறான காரியங்கள் செய்யும் போது அப்போ அவங்க வந்து அந்த தண்டனையை அனுபவிக்கத்தான் வேண்டியிருக்கு. இந்த ஸ்லோகம்லாம் பகவான் ரொம்ப சந்தோஷமாலாம் சொல்லல, ரொம்ப வருத்தமா சொல்றார். எவ்வளவு நம்ம வந்து வாய்ப்பு கொடுத்தாலும் இவங்க திருந்த மாட்டேங்கிறாங்களே. அப்ப அவங்க திருந்தறதுக்கு ஒரே வாய்ப்பு என்ன? அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கறது. திரும்ப திரும்ப ஒரு தாழ்ந்த உயிரினங்கள்ல பிறக்கும் போது அவங்க திரும்ப மனித பிறவி எடுத்து வந்து திருந்தணும். அதுக்கான ஒரு இதுதான் பகவான் அங்க வந்து சொல்ற. தேவ ஊச்சுஹு நமாமதே தேவ பதாரவிந்தம் பிரபன்னதாபோபசமாத பத்ரம் என் மூலகேதோ யதயஞ்சசாரு சம்சார துக்கம் பகிருக்ஷிபந்தி. அதாவது ஸ்லோகம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? பிரார்த்தனை ஸ்லோகம். மொழிபெயர்ப்பு. தேவர்கள் கூறினர், எம்பெருமானே, உடையை போன்றுள்ள தங்களுடைய தாமரை பாதங்கள் சரணடைந்த ஆத்மாக்களை எல்லா பௌதிக துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றுகின்றன. அவற்றை புகலிடம் கொண்ட முனிவர்கள் பௌதிக துன்பங்களை எல்லாம் எரித்து விடுகின்றனர். எனவே தங்களுடைய தாமரை பாதங்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். ஆதபத்திரம் அப்படின்னா குடை. ஆதபத்திரம். நமாமதே தேவ பதார விந்தம் பிரபன்னதாபோ பசமாத பத்திரம். ஆதபத்திரம் அப்படின்னா இந்த குடையினர். பகவானுடைய தாமரை பாதங்கள் எதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுது? ஒரு குடைக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுது. பகவானுடைய தாமரை பாதங்கள் சில சமயங்கள்ல படகுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க, இங்க வந்து குடைக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. அந்த பாத கமலங்கள்ல யார் வந்து அடைக்கலம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா துன்பங்களும் போயிடுதான். இங்க தேவர்கள் சொல்றாங்க, அப்பதான் அவங்க படைச்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன துன்பம் வந்தது? ஆனா நம்ம கிட்ட வந்து உங்க பாவம் போயிடும் சொன்னா நமக்கு கோவம் வருது இல்லையா? நான் பாவம் செஞ்சிருக்கேன், நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு நமக்கு வந்து கோவம் வருது. ஆனா இங்க தேவர்கள் என்ன சொல்றாங்க? உங்களுடைய தாமரை பாதங்கள்ல அடைக்கலம் எடுத்துக்கிறவங்களுக்கு எல்லா விதமான துன்பங்களையும் நீங்க போக்கிட்டுருக்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதனால எங்களுடைய பணிவான வணக்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய நித்தியமான டெய்லி பிரேயர்ல இந்த ஸ்லோகமும் நான் சொல்லுவேன். நமாமதே தேவ பதார விந்தம் பிரபன்னதாபோபசமாத பத்திரம் என் மூலகேதோ யதயஞ்சசாரு சம்சார துக்கம் பகிருக்ஷிபந்தி. இதுக்கப்புறம் தான் வந்து முகுந்தமாலா சோஸ்திரம் சொல்ல ஆரம்பிப்பேன். ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி இந்த ஸ்லோகங்களை சொல்ல ஆரம்பிப்பேன். ஸோ அதனால குறிப்பிட்ட ஸ்லோகங்கள் நம்ம மெமரைஸ் பண்ணி பகவான் கிட்ட சொல்றது அப்படிங்கிறது ஒரு டெய்லி ரொட்டீனா நம்ம வந்து பண்ணலாம். பகவத்கீதை ஸ்லோகங்கள் படிக்கலாம், பாகவத ஸ்லோகங்களை மெமரைஸ் பண்ணலாம். உமா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன். ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மறுபிறப்பியும் மற்ற எல்லா பௌதிக துன்பங்களையும் வெற்றி கொள்ள முயல்வதில் பல முனிவர்களும் ஞானிகளும் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் அவர்களை விட பகவானின் தாமரை பாதங்களில் புகலிடம் கொள்பவர்களால் எல்லா பௌதிக துன்பங்களையும் சுலபமாக தூர எறிந்துவிட முடியும். பிற வழிகளில் ஈடுபட்டு உள்ளவர்களால்
அதை செய்ய முடியாது. அவர்களுக்கு அது மிகவும் கடினமாக இருக்கும். பகவானுடைய தாமரை பாதங்களில் புகலிடத்தை ஏற்காமல் முக்தி அடையலாம் என்று செயற்கையான முறையில் அவர்கள் நினைக்கக்கூடும். ஆனால் அது சாத்தியமல்ல. ஒருவர் கடுந்தவங்களை மேற்கொண்டவராக இருந்திருப்பினும் அத்தகைய பொய்யான முக்தி நிலையிலிருந்து அவர் மீண்டும் பௌதீக வாழ்வில் விழுந்து விடுவது நிச்சயம். சிறந்த வேத வல்லுநர்களும் முக்காலங்களை அறிந்தவர்களுமான தேவர்களின் அபிப்பிராயமும் இதுதான். தேவர்கள் பிரபஞ்ச நிர்வாக அலுவல்களின் பொறுப்புகளை ஏற்க அதிகாரம் அளிக்கப்பட்டவர்கள் என்பதால் அவர்களுடைய கருத்துக்கள் மதிப்பு உடையவை ஆகும். அவர்கள் பகவானால் தமது அந்தரங்க ஊழியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ பகவானுடைய தாமரை பாதங்கள்ல பணியாம யாராலையும் என்ன பண்ண முடியாது, இந்த பௌதிக துன்பத்திலிருந்து விடுபட முடியாது. சோ வேதங்களுடைய பிரார்த்தனை பார்க்கலாம். ஏ அந்நிய அரவிந்தாட்ச விமுக்த மானினஸ் வை அஷ்டபாவ அபிசுத்த புத்தயக ஆருச்சுரே கிருச்சுரேன பரம்பதம் ததக பதந்தி அதோ அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல வரும். அவங்களாம் நினைச்சுக்கிறாங்க நம்ம முக்தி அடைஞ்சிட்டோம், நம்ம இவ்வளோ ஞானம் நமக்கு இருக்கு, நம்ம இவ்வளோ பெரிய யோகம் எல்லாம் பண்ணியிருக்கோம், நம்ம முக்தி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா பகவானுடைய தாமரை பாதங்களை ஏத்துக்காதனால ஏ அந்நிய அரவிந்தாட்ச விமுக்த மானினஸ், அவங்க பகவானுடைய தாமரை பாதங்களை ஏத்துக்காதனால அவங்க அந்த பாதங்களுக்கு குற்றம் செய்யறவங்களா இருக்காங்க. பகவானை ஏத்துக்காதது மிகப்பெரிய குற்றம். பகவானை ஏத்துக்கிட்டு அவர் சொல்றபடி வாழ்றதுதான் நம்ம வாழ்க்கைய வெற்றி அடைய செய்யும். அடுத்தும் பிரார்த்தனை தான் ஃபுல்லா. இனிமே நமக்கு கடைசி வரைக்கும் பிரார்த்தனை தான். தாதர்ய தஸ்மின் பவஈஷ ஜீவாஸ்தாபத்ரயேன பிஹதா ந சர்ம ஆத்மன் லபந்தே பகவம் ஸ்தவாங்கிரி ஷாயாம் சவித்யாம் அத ஆශ්‍රயேம. தந்தையே, எம்பெருமானே, பரமபுருஷரே, ஜட உலகில் உள்ள ஜீவராசிகள் மூவகை துன்பங்களால் அழைக்கழிக்கப்படுவதால் அவர்களால் எவ்வித மகிழ்ச்சியையும் அடைய முடியாது. எனவே அறிவுமயமாக உள்ள உங்களுடைய தாமரை பாதங்களின் நிழலில் அவர்கள் அடைக்கலம் புகுகின்றனர். நாங்களும் அவற்றையே புகலிடமாக கொள்கிறோம். ஹேமலதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறீங்க மாதாஜி. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பக்தி மார்க்கம் கற்பனையானதோ அல்லது பௌதிகமானதோ அல்ல. இது உண்மையான விடுதலைக்குரிய வழியாகும். இதனால் ஜீவராசி உடலாலும் மனதாலும் எழும் துன்பங்கள், பிற ஜீவராசிகளால் விளையும் துன்பங்கள் மற்றும் இயற்கையால் விளையும் துன்பங்கள் எனும் மூவகை துன்பங்களிலிருந்து விடுபட்டு உன்னத ஆனந்தத்தை அடைய முடியும். ஒருவன் ஒரு மனிதனாகவோ அல்லது மிருகமாகவோ அல்லது தேவனாகவோ அல்லது பறவையாகவோ இருந்தாலும் பௌதிக வாழ்வினால் பந்தப்பட்டுள்ள அவன் உடலாலும் மனதாலும் விளையும் ஆத்தியாத்மிக துன்பங்களையும் பிற ஜீவராசிகளால் விளையும் ஆதி பௌதிக துன்பங்களையும் மற்றும் இயற்கை தொல்லைகளால் விளையும் ஆதி தெய்வீக துன்பங்களையும் அனுபவித்தே தீர வேண்டும். ஆனால் அவன் காப்பாற்றப்படுவதற்கு ஒரே ஒரு வழியுண்டு. அது பரமபுருஷருடைய தாமரை பாதங்களின் புகலிடத்தை ஏற்பதாகும். சரியான அறிவில்லாமல் பௌதிக துன்பங்களிலிருந்து ஒருவனால் விடுபட முடியாதென்ற வாக்குவாதம் சரிதான். ஆனால் பகவானின் தாமரை பாதங்கள் அறிவுமயமானவை என்பதால் அவரது தாமரை பாதங்களை ஏற்பதாலேயே அத்தேவை பூர்த்தியாகி விடுகிறது. இதை நாம் முன்பே முதல் காண்டத்தில் 1.2.7 விளக்கிவிட்டோம். வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜித ஜனயதி ஆசு வைராகியம் ஞானம் சயத் அகைதுகம். பரமபுருஷராகிய வாசுதேவனின் பக்தி தொண்டில் அறிவிற்கு குறைச்சல் இல்லை. பக்தனின் இதயத்தில் உள்ள அறியாமையின் இருளை போக்கும் பொறுப்பை பகவான் தாமாகவே முன்வந்து ஏற்றுக்கொள்கிறார். இதை அவர் கீதையில் 10.10 உறுதி செய்கிறார். தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புக்தி யோகம் தம் ஏன மாம் உபயாந்தி தே. முறைப்படி சாஸ்திர பயிற்சி இல்லாத தத்துவார்த்த கற்பனையால் மூவகையான பௌதிக துன்பங்களிலிருந்து ஒருவனை விடுவிக்க முடியாது. பகவானிடம் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளாமல் அறிவை மட்டும் தேடுவது என்பது பொன்னான நேரத்தை வீணடிப்பதாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ தேவர்களுடைய பிரார்த்தனை எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. சோ அவங்க சொல்றாங்க, உங்களுடைய தாமரை பாதங்களை ஏத்துக்காம யாராலையும் என்ன பண்ண முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது. அவங்களுடைய எல்லா திட்டங்களும் தவிடு பொடியாத்தான் போகும். அதனால உங்களுடைய பாதங்களை யார் ஏத்துக்கிறாங்களோ, மேபி அவங்களுக்கு எந்த அறிவும் இல்லாம இருக்கலாம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்றவங்க வேத அறிவெல்லாம் இல்லாதவங்களா இருக்கலாம். ஆனா பகவானை ஏத்துக்கிறதுனாலே என்ன ஆயிடுதான், எல்லா அறிவும் தானா கிடைச்சிருதான்.
சோ ஒருத்தர் வந்து பக்தியை பயிற்சி பண்றாரு அப்படின்னாக்க, வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதக ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் செய்ய தகைத்துகம். இந்த பக்தியை பயிற்சி பண்றதுனால அவங்களுக்கு ஞானமும் வைராக்கியம் தானா கிடைச்சிருதான். ஞானம் பார்த்தோம்னா பகவத் ஞானம், நம்மளை பத்தின ஞானம், நமக்கும் பகவானுக்கும் என்ன உறவுங்கிற ஞானம். இது இப்ப எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம இந்த உடல் இல்ல ஆத்மா, இது தெரியாதவங்க இந்த குரூப்ல யாராவது இருக்க முடியுமா? கண்டிப்பா இது இல்ல எல்லாருக்கும் தெரியும் மாதாஜி. இல்லையா? ஆமா மாதாஜி. சோ அந்த ஆத்மா அப்படிங்கறதோட நம்ம நிக்கல. இதுக்கு மேல நம்ம தெரிஞ்சிருக்கோம். என்ன தெரிஞ்சிருக்கோம்? இந்த ஆத்மா பகவானுடைய பின்ன பகுதி, நாம பகவானுடைய குழந்தைகள். அது தெரிஞ்சிருக்கோமா? எவ்வளவு பெரிய ஞானம் ஆமா மாதாஜி. அது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இதுக்கு மேல இல்ல, இந்த ஆத்ம உணர்வுங்கிறது ஃபுல்லா நமக்கு தெரியும். பகவானுடைய பின்ன பகுதினா நான் பகவானுக்கு சேவை செய்யறதுக்காக தான் பகவான் என்ன படைச்சிருக்கார். இது தெரியாதவங்க இருக்கோமா? எல்லா விஷயமும் இப்ப நமக்கு ஒரு ஆத்மான்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட முழுவான அந்த முழு டீட்டெயில் நமக்கு தெரியும். நம்ம அறகுறை கிடையாது. ஆனா இதே நீங்க வேற எந்த இயக்கத்துல வேணா போய் பாருங்க, ஆத்மான்னு சொல்லுவாங்களே தவிர உடல் ரீதியான விஷயங்கள்ல தான் ஈடுபடுவாங்களே தவிர பக்திங்கிறது அங்க இருக்காது. உடல் இல்ல ஆத்மாங்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க. அத வந்து பக்தின்னு சொல்லி பிரபகண்டா பண்றாங்க மாதாஜி. உடல் ரீதியான பௌதீக ரீதியான இத வந்து பக்தின்னு பக்தின்னு சொல்றாங்க. ஆமா, இப்ப கோவம் வராம இருக்கணும், நீ வந்து எல்லார்ட்டையும் எப்படி நல்லா பேசணும், உனக்கு வந்து ஒரு குரூப்ல நீ வந்து எப்படி வந்து ஆக்ட் பண்ணணும், எப்படி வந்து எல்லாரையும் அனுசரிச்சு போகணும், இதெல்லாம் தான் சொல்லி தராங்களே தவிர என்ன சொல்லி தரது கிடையாது. நீ ஹரே கிருஷ்ண மந்திரம் சாண்டிங் பண்ணணும், நீ வந்து இன்னைக்கு துவாதசி அருமையான நாள், ஏகாதசியில் இன்னைக்கு விரதம் இருந்து இன்னைக்கு துவாதசி நம்ம வந்து பகவானுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிட்டு பகவானுடைய கதைகளை படிக்கிறோம், பகவானுடைய லீலைகளை படிக்கிறோம். சோ இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வேற எங்கேயுமே கிடையாது. பக்தியில என்ன கிடைச்சிருச்சு? நமக்கு ஞானம் கிடைச்சிருச்சு இல்லையா? வைராக்கியம் அவங்களுடைய நிலைக்கு தகுந்தபடி வைராக்கியமா இருக்கோமா இல்லையா? வெளியில சாப்பிட்டுட்டு இருந்ததை நிறுத்தினோமா இல்லையா? மேபி எல்லாருமே இல்லைனாலும் நம்ம வந்து ஓரளவுக்கு பிரசாதம் சாப்பிடணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? இனிமே வந்து காப்பி டீயை நிறுத்தினோம். அத சொல்லுங்க, காப்பி டீ எல்லாம் நிறுத்திட்டாங்க மாதாஜி. நான்லாம் அப்படிதான் மாதாஜி, காஃபினா பைத்தியமா இருப்பேன். இப்ப நிறுத்தியாச்சு மாதாஜி. கிருஷ்ண பைத்தியமா மேல்கோட்டை யாத்திரை போனதை காப்பி டீயை விட்டுட்டேன் மாதாஜி. ஹரி போல், ஹரி போல். நரசிம்மர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டார். வைராக்கியம் வந்துருச்சா? அதே மாதிரி எந்த சினிமா நடிகருக்காவது இனிமே ரசிகனா இருப்போமா, ரசிகையா இருப்போமா? அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். அந்த பைத்தியம் காத்திரம்லாம் இனிமே பண்ண மாட்டோம் இல்லையா? சோ இந்த உலகத்துல எத்தனை பைத்தியம் பிடிச்சு ஒவ்வொருத்தரும் அலையிறாங்க. இந்த பைத்தியம்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சா? இனிமே கதை புக்கெல்லாம் படிப்போமா? படிக்க மாட்டாங்க. படிக்க மாட்டோம். நியூஸ் பேப்பர் கூட படிக்க மாட்டோம். நியூஸ் பேப்பர் கூட படிக்கிறது இல்ல. அதெல்லாம் நமக்கு நியூஸ் பேப்பரும் வாங்குறது இல்ல மாதாஜி, டிவியும் பாக்குறது இல்ல. டிவி இருக்கு, பாக்குறது இல்ல. வாங்கினத நிறுத்துன்றாங்க. வாங்கி வாங்கி அப்படியே பண்டல் பண்டலா இருக்க முடியா. இப்ப காலம்பர் கூட என் பொண்ணு சொல்லிட்டு போறா, படிக்கல நீ எதுக்கு வாங்குற, வாங்காத நிறுத்துங்க. அந்த பணத்தை நீங்க வந்து இஸ்கானு கொடுங்க, கொடுத்துடலாம். பாசிட்டிவ் நம்ம என்ன பண்ணணும், பாசிட்டிவா மாத்தணும். இல்ல நம்ம வந்து புக்ஸ வாங்கணும். சோ எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவா இப்ப கொண்டு போறோம். ஆக ஞானமும் வைராக்கியமும் ஆரம்ப நிலையிலே கிடைச்சிச்சு பாருங்க. நம்ம பக்தியில எந்த நிலைக்கு போல, பெரிய உயர்ந்த நிலைக்கு போல, பயிற்சி பண்ண ஆரம்பிச்ச நிலையிலேயே பாகவத எவ்வளவு உண்மை பாருங்க. வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதக ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் செய்ய தகைத்துக்கம். அகைத்துக்கம் உடனடியா கிடைச்சிருது அப்படிங்கிற, உடனடியா ஞானமும் வைராக்கியமும் உனக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற. நம்ம இமயமலைக்கு போய் தபஸ் பண்ணோமா காப்பியை விடுறதுக்கு? வீட்டுல உட்கார்ந்து சோஃபால நம்ம கம்ஃபர்ட்லயே நம்ம கேட்டு என்ன பண்றோம்? எல்லாத்தையும் நம்ம வந்து ஞானத்தையும் வைராக்கியத்தையும் நம்ம வந்து வளர்த்துக்கிட்டோம். இது தானா ஏற்பட்டது கிடையாது, நம்ம முயற்சினால வந்தது கிடையாது. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துடைய கருணையினால இதெல்லாம் நடந்தது, பிரபுபாதருடைய கருணையினால நடந்தது. சோ ஏகாதசின்னா என்னன்னு தெரியாது, ஏகாதசி அன்னைக்கு என்ன சாப்பிடணும், என்ன ஏகாதசிங்கிறதே தெரியாது. வருஷத்துக்கு ஒரு ஏகாதசி தான் தெரியும், வைகுண்ட ஏகாதசி, அது மட்டும்தான் தெரியும். மற்ற நாள்லாம் ஏகாதசி எப்போ வருதுன்னே தெரியாது, என்னத்தை சாப்பிட்டோமோ எப்படி இருந்தோமோ. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்றதுக்கு பிரபுபாதர் நமக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காரு. சோ அதனால பாகவதம் சொல்றது அப்பட்டமான உண்மை. எப்போ பக்தி யோகத்தை ஒருத்தர் பயிற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு ஞானமும் வைராகியம் உடனடியா கிடைக்குது. அப்போ பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே.
என்கிட்ட வந்து சேர்றதுக்கான புத்தி யோகத்தை நான் கொடுக்குறேன், நீ அதை பத்தி கவலைப்படாதேங்கிறார். ஆனா நீ பண்ண வேண்டியது என்ன? தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம். ஃபர்ஸ்ட் லைனை நீ பண்ண, செகண்ட் லைனை நான் பண்றேங்கிறார். ஃபர்ஸ்ட் லைனை நீ பண்ணு, நீ எனக்கு அன்போட பக்தி தொண்டு பண்ணு, என்ன வந்து சேர்றதை பத்தி நீ கவலைப்படாத, அதை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற. எவ்வளவு பெரிய கேரண்டி நமக்கு இல்லையா? பகவானுடைய வார்த்தைகள் அவ்வளவு பெரிய மாதாஜி, இந்த மாதிரி பகவானா தவிர நமக்கு யார் கேரண்டி கொடுப்பா? அதனால அந்த கேரண்டில நம்ம என்ன பண்ணணும்? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பாகவதம் நமக்கு புரியலையே, படைப்பு எப்படி நடக்குதுன்னு புரியல, நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்மளால எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுதோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்ணலாம்? ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லி பகவானுடைய லீலைகளை கேட்டு நாம சந்தோஷமா பகவான் அடையறதுக்கான வழியில வேகமா முன்னேறலாம். சோ இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது படிக்கட்டுமா இந்த ஸ்லோகம்? என்ன ஸ்லோகம்? படிக்க. நமாமதே தேவ பதாரவிந்தம் பிரபன்னதாபோ வசாப்த பத்ரம் என் மூலகேதோ எதயோக்ஞசோரு சம்சார துக்கம் பகிருட்சிபந்தி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ பிரபு. மாதாஜி நான் படிக்கிறேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமாமதே தேவே பாதாரவிந்தம் பிரபன்னதாபோ பசமாத பத்ரம் என் மூலகேத எதையோ நசோரு சம்சார துக்கம் பகி உட்சியபந்தி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆதபத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச குடை. ஆதபத்திரம் அப்படின்னா குடை, பகவானுடைய பாதங்கள். இனிமே குடை எடுக்கும்போது நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கலாம்? பகவானுடைய பாதங்களை ஞாபகம் வச்சுக்கலாம். சோ பாருங்க, எல்லா விதத்திலையும் பகவான் நமக்கு உதவி செய்யறார். மழைக்காலம் வரும், குடை எடுத்துட்டு வெளியில போவோம். சோ அந்த குடையை எடுத்துட்டு வெளியில போகும்போது மழை நனையாம நம்ம போவோம். அந்த மாதிரி பகவானுடைய பாதங்களை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பௌதிக உலகத்தினுடைய துன்பங்கள் பாதிக்காம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? நம்மளுடைய பயணத்தை தொடரலாம். அரேஷ்ணமஜி படிக்குவாங்க மதஜி. படிங்க. நமாமதே தேவ பதாரவிந்தம் பிரபன்னதயோ தபோப சமாதபத்ரம் தாபோபசமாதபத்ரம் சமாதபத்ரம். கரெக்டாங்க மதஜி. சம்சார துக்கம் பகிர் உட்சபந்தி. தேங்க்யூ மதஜி. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் தேவ ஊச்சு விட்டுட்டீங்க, தேவர்களுடைய பிரார்த்தனை இது. சோ பரவாயில்ல. எனவே உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? ஆரம்பிக்கிறோமோ நமக்கு வைராக்கியமும் பக்தியை நம்ம ஆரம்பிக்கும் போதே நமக்கு வைராக்கியமும் இதுவும் வந்துருது. ஞானமும் வைராக்கியமும் நமக்கு உடனடியா கிடைக்குது. ஞானங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறோம், ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அதான மாதாஜி ஞாபகம். ஆமா, பகவானை பத்தி அவர் தான் முழுமுதற் கடவுள்னு தெரிஞ்சுக்கிறோம். நான் பகவானுடைய தொண்டன் சேவை, இது ஞானம் இல்லையா? இதுதான் ஞானம். நீங்க என்ன நினைச்சீங்க? காலேஜ்ல போய் PhD வாங்கினாதான் அறிவுன்னு நினைச்சீங்களா? இதுதான் அறிவு. நீங்க சொன்னது புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லிட்டேன். வைராக்கியங்கிறது நம்ம ஒன்னொன்னு நம்ம விடுறோம். அதாவது நம்ம எப்படிதான் இருக்கோம் உலகத்தை. வைராக்கியம்ங்கிறது சோ இத நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன். வைராக்கியம் இந்த உலக பற்றுதலை நம்ம விடுறோம். அதை எப்படி விடுறோம்? நம்ம நிலையில இருந்து நம்ம பார்க்கணும். வைராக்கியம்ங்கிற வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. நம்ம லெவல்ல இப்ப காப்பியை விட்டோம்னா அது நமக்கு ஒரு வைராக்கியம் இல்லையா? சினிமா பார்க்காம இருக்கிறது நமக்கு ஒரு வைராக்கியம். எவனை பத்தியாவது கேட்காம இருக்கிறதே நமக்கு பெரிய வைராக்கியம். நம்ம லெவல்ல நம்ம பேசணும். ஆனா வைராக்கியத்துக்கு அதுதான் அர்த்தம் கிடையாது. புரியுது. வைராக்கியம் நம்மளுடைய லெவல்ல பொறுத்தது. வைராக்கியம் வேற மாதிரி இருக்கு. வைராக்கியம்ங்கிறது இந்த உலக பற்றுதல்ல இருந்து விடுபடுறதுதான் உண்மையான வைராக்கியம். மாதாஜி, எஸ். மாம்பழத்தின் இனிப்பு அதன் சொந்த கர்மத்தினால் விளைந்தது என்பது போலவே வேப்பங்காயின் கசப்பும் கடந்த, அது எனக்கு சரியா புரியல மாதாஜி. சரி, ரெண்டுமே மரம் தானே. கேட்டகரி பார்த்தோம்னா என்னது? ரெண்டுமே மரம் தானே. ரெண்டும் மரம் தான். ரெண்டும் மரம் தான். அப்போ இப்போ ஒரு ஆத்மாவுக்கு மரமா போகணும்னு ஒரு கர்ம வினைன்னு இருக்கு வச்சுக்கோங்க. இதோட செயல்னால அது வந்து மரமா போகணும்னு அதுக்கு ஒரு கர்ம வினை இருக்கு. ஆனா இந்த மாமரமா போற ஆத்மாவுக்கு கொஞ்சம் புண்ணிய கர்மா இருக்கிறதுனால அது என்ன மரமா போச்சு? மாம்பழமா போய் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணு. இப்ப நம்ம இப்படி கூட ஆர்கியூ பண்ணலாம். வேப்ப மரத்துல எத்தனையோ மருத்துவ குணங்கள் இருக்கே, அது நமக்கு இருந்தா பயன்படுது. சோ நம்ம இப்படி கூட ஆர்கியூ பண்ணலாம். பண்றது தப்பு கிடையாது. சுவைன்னு பார்க்கும்போது நம்ம வந்து மாம்பழத்துக்கு முதலிடம் கொடுக்கிறோம் இல்லையா? சோ ஜெகநாதருடைய லீலையில பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு பாட்டியம்மா,
அந்த பாட்டியம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெய்லி இந்த வேப்ப இலை இருக்கு இல்லையா, கொழுந்தான இலை, அதெல்லாம் பறிச்சு அரைப்பாங்க. இந்த மூலிகை சாமான்லாம் வச்சு மருந்து மாதிரி அரைப்பாங்க. அரைச்சு அதை உருண்டையா பண்ணி வச்சுக்குவாங்க. சின்ன சின்ன உருண்டைகளா பண்ணி வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க ஜெகநாதர் கோயிலுக்கு வந்து பார்த்தாங்க. அப்ப பார்த்தா ஜெகநாதருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டே இருக்காங்களாம். பானையா நைவேத்தியம் போயிட்டே இருக்கு. ஜெகநாதர் கை கழுவிட்டு கை கூட காயெல்லாம் இன்னொருத்தர நைவேத்தியம் பண்றாங்க. சப்பன் போகுன்னு சொல்லுவாங்க. நைவேத்தியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பாட்டிமா பாக்குறாங்க, ஜெகநாத் இப்படி சாப்பிட்டா எப்படி வயிற்றுக்கு உனக்கு ஒத்துக்கும், எப்படி உனக்கு செரிக்கும், அதனால நான் உனக்கு மருந்து கொண்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா என்ன பண்றாங்க, அந்த வேப்பலையை வச்சு அரைச்சு அது ஜெகநாதர் கொடுக்கறதுக்காக சின்ன சின்ன உருண்டைகளா வச்சு காய வச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த பாண்டாக்கள்லாம் பார்த்தவங்களை கூப்பிட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மருந்து கொண்டு வந்திருக்கேன் ஜெகநாதுக்கு, இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பாண்டாலாம் பார்த்தாங்க, போ இதெல்லாம் போய் ஜெகநாதுக்கு நிவேதியம் பண்ணுவாங்களா, போ எடுத்துட்டு போ அப்படின்னு. ஆனா பாட்டிக்கு மனசு தாழவே இல்லை. இந்த பக்தருக்கு, இப்படி சாப்பிடுற, எப்படி உனக்கு செரிக்கும், இந்த மருந்து சாப்பிட்டாதான் உனக்கு சரியாகும், செரிமானம் ஆகும், இல்லைன்னா வயிறு உனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து அந்த உருண்டையெல்லாம் அப்படி கையில வச்சு ஜெகநாதர் முன்னாடி பிரார்த்தனை பண்றாங்க. எல்லாம் கிடுகிடுன்னு ஜெகநாதர் சாப்பிடுறாராம். எல்லாத்தையும் ஜெகநாதர் சாப்பிடுறாராம். இந்த உருண்டை எல்லாம் மாயமா மறையுது. எங்கேருந்து போச்சு எங்க போச்சு தெரியாது, எல்லாம் மாயமா மறையுது. சோ அப்படி பகவானுக்கு நைவேத்தியம் பண்றவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா சுவைன்னு வரும்போது நம்ம எதுக்கு முதலிடம் கொடுக்குறோம், மாம்பழத்துக்கு முதலிடம் கொடுக்குறோம். அதனால மனிதர்கள் தான் எல்லாம், நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். மனிதர்கள்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். வித்தியாசம் இருக்கா? யாருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏன் ஒருத்தர் வந்து தூய்மையா காலம்பரை எழுந்து குளிச்சு ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு பகவானை பாக்குறதுக்காக போறார். ஏன் ஒருத்தர் வந்து சாக்கடை கிட்ட தண்ணி அடிச்சுட்டு ஏன் வந்து உருண்டு கிடக்காரு? மனிதர்கள் தானே, ரெண்டு பேரும் மனிதர்கள் தானே. ஏன் இந்த வித்தியாசம் வந்தது? குணங்கள்ல ஏன் இந்த வித்தியாசம் வந்தது? சோ ஒருத்தர் சத்துவகுணத்துல இருக்க முயற்சி பண்றார், ஒருத்தர் தமோ குணத்துல இருக்காரு. அந்த மாதிரி மரங்கள்லயும் சத்துவகுணத்துல இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கு, ரஜோகுணத்துல இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கு, தமோ குணத்துல இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கு. அதனுடைய கர்ம வினையினால அந்தந்த நிலையில பகவான் அவங்கவுங்கள வைக்கிறார், அவங்கவுங்க செய்த காரியங்கள். சோ அதனாலதான் ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாங்க, நாயா பிறக்கணும் அப்படின்னு இருந்தா கூட தெருநாயாவும் பிறக்கலாம், இல்ல சினிமா நடிகை வீட்லயும் நாயா பிறக்கலாம். சினிமா நடிகை வீட்டுல போய் நாயா பிறந்தா நமக்கு வந்து குளிப்பாட்டி எல்லாம் சாப்பாடு எல்லாம் போட்டு ஃபிளைட்ல போகும்போது டிக்கெட் புக் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. திருநாயா பிறந்தோம் அப்படின்னாக்க கல்லடி வாங்கிட்டு சாக வேண்டியது. பிறவி என்னமோ நாய் தான், ஆனா அதுல இந்த வேறுபாடு வருது பாருங்க. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த வேறுபாடு இருந்துகிட்டே தான். மரங்கள்னு மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலயும் இந்த வேறுபாடு இருக்கு. இந்த வேறுபாடு இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நன்றி மாதாஜி. காரணம் என்னன்னா அவங்க உங்களுடைய கர்ம வினை. ஓகே, புரியுது மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அதனால நம்ம வந்து இந்த சொர்க்கலோகத்தை அடையணும், நான் வந்து சினிமா நடிகை வீட்டுல போய் நாயா பிறக்கணும்லாம் நினைக்கூடாது. நாம எப்பவுமே பகவானுடைய தொமோர புக்குரா வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய நாயா நம்ம இருக்கணும். அதுதான் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஓகே, வேப்ப மரத்தையும் மாமரத்தையும் எவ்வளவு அழகா உதாரணம் சொல்லியிருக்காரு பாரு மாதாஜி. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அதுதான் கேட்டேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. भावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. थैंक यू माताजी. नमस्कार माताजी. नमस्कार. नंदी माताजी. हरे कृष्णा. थैंक यू. थैंक यू माताजी. हरे कृष्णा. थैंक यू. हरे कृष्णा. थैंक यू माताजी. हरे कृष्णा. हरे कृष्णा. थैंक यू. गीता माताजी, थैंक यू. எண்டு கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா.